That's really nice, ma'am. We'll talk more about alcoholism and as well as drug abuse later on. Ma'am, உங்களோட childhood எப்படி இருந்துச்சுமா? How was your childhood? Any incident you remember? அடி வாங்குனீங்களா? ரொம்ப பேசுவீங்களா when you were small? எஸ், ஓகே. என்னோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க 4 சிஸ்டர்ஸ். நான் தான் மூத்தவ. எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது. எங்க அம்மா ரசிச்சு ரசிச்சு வளர்ப்பாங்க. எங்க அப்பா காலேஜ் ப்ரொஃபசர், அப்புறம் ஒரு பிரின்சிபால். சோ அவர் அந்த இதுலதான் இருப்பாரு. பிரின்சிபால் ஒரு இதுலதான் வீட்லயும் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எங்க அம்மா என்ன ரசிச்சு வளர்த்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு பிந்தி வச்சு விட்டது, எனக்கு தாளம் புக் கொண்ட கெட்டி விட்டது சின்ன பிள்ளைல. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. இதுல மறக்க முடியாத ஒரு இதுன்னா, நான் என்னுடைய பேச்சு போட்டி, இந்த மேடன் ஸ்பீச் இன் த 2nd ஸ்டாண்டர்ட், அந்த மேடையே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய ஒரு 2 அடி உயரத்துல உள்ள மேடையில நான் போய் முதல்ல நிக்கிறேன் பேச்சு போட்டிக்கு. நேரு மாமா, நேரு சாச்சா அவரை பத்தி பேசுறேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூமரா இருக்கும். சோ அது அவங்க கேக்குற குழந்தைங்க எல்லாம் சிரிச்சாங்க. என்னோட கிளாஸ்மேட்ஸ் பிள்ளைங்க எல்லாம் சிரிச்ச உடனே எனக்கு அடுத்த பாயிண்ட் மறந்துருச்சு. உடனே நான் அழுதுட்டு இறங்கிட்டேன். அது நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த 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 சினாரியோ எல்லாமே எனக்கு கண்ணு முன்னாடி இருக்குது. அப்புறம் எங்க கிளாஸ் டீச்சர் என்ன அப்படி தடவி கொடுத்து, உன்னால முடியும், நீ பேசுன்னு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து நான் பேசி நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் அந்த கான்வென்ட்ல படிச்சேன், ஜோசப் கான்வென்ட்ல. அது அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. அது எனக்குள்ளார இன்னும் எனக்கு அந்த பேச்சுங்கிறது சின்ன வயசுலயே இருந்திருக்கு. அப்புறம் +2ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆகி ஸ்டேட் லெவலுக்கு போனேன். தமிழ்நாடு ஸ்டேட் லெவலுக்கு பேச்சு போட்டிக்கு போனது. அது மறக்க முடியாத நினைவுகள். அது எல்லாமே எனக்கு சைல்ட்ஹுட் எனக்கு நல்ல லேர்னிங்ஸ் கொடுத்தது. நிறைய புத்தகங்கள் வாசிச்சேன். எங்க அப்பா ஒரு பெரிய லைப்ரரியே வீட்டுல வச்சிருந்தாரு. அவர் ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். எவ்வளவு விஷயங்களையும் அவரை சுத்தி புக்ஸா இருக்கும். அதே பழக்கம் எனக்கும் தொத்திக்குச்சு. நிறைய புக்ஸ் வாசிச்சிருக்கேன். நிறைய பேச்சு போட்டியில ஜாயின் பண்ணிருக்கேன். அதுக்கு படிக்கிறது அப்படி போயிட்டு இருந்தது என்னுடைய இளமை காலம். That's really nice. Very nice. ரொம்ப நல்லா ma'am. I can imagine that 2nd class student standing there giving the speech, maiden speech. பயந்துட்டு வந்துட்டீங்க. Again you went back again. You won the first prize. Excellent. And again in 12th class, again you won the prize. That's really very nice. You were over there. Ma'am, நீங்க 4 பேர் அக்கா தங்கச்சி இல்லம்மா? சண்டை போடுவீங்களா? அப்ப சின்ன when you were small. சண்டை போடுவோம். சண்டை ரொம்ப சண்டை வராது. சின்னதா சண்டை போட்டிருக்கோம். 4 பேரும் சண்டை போடும்போது அம்மா கிட்ட அடி வாங்குறது 4வது தங்கச்சியா தான் இருக்கும். இப்பவும் சொல்லி காட்டுவாங்க எங்களுக்கு. எல்லாரும் சண்டை உடனே அவளை கொண்டு போய் அடிக்காம அம்மா கொண்டு போய் பாத்ரூம்குள்ள வச்சு கதவு சாத்திடுவாங்க. அப்ப அழுகையா வரும். அப்புறம் நாங்க அம்மாக்கு தெரியாம நாங்க 3 பேரும் நைஸா போய் அவளை திறந்து விட்டு கூட்டிட்டு வந்து வச்சிருப்போம். அவ இப்பவும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் சீக்கிரமாவே ஆயிடுச்சு. 21 வயசு பிஎஸ்சி முடிச்சோடனே மேரேஜ் ஆயிடுச்சு. சோ காலேஜ் லைஃப்ல அவங்க 3 பேரும் சேர்ந்து நிறைய அனுபவிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாம் லேட்டா தான் மேரேஜ் ஆச்சு. சோ நான் சண்டை போட்டதெல்லாம் ரொம்ப கிடையாது. அதுக்கப்புறம் படிப்பு தான். நான் படிச்சுட்டு இருந்தா என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க. அப்படி போச்சு. Yes, dear. Why I ask you this question, in அக்காவோட நான் கூட சண்டை போடுவேன். That's right. எங்க அக்கா இருக்காங்க, எங்க அண்ணா and me. So நான் சண்டை போடுவேன் with both of them. That's why I ask you. Dear ma'am, இப்போ வந்துட்டு books சொல்லு. You shared about books. நம்ம கிட்ட ரொம்ப books இருக்குது. எங்க father books வச்சிருக்காங்க. உங்களோட favorite book which is the favorite book for you? என்னோட சுவாசமே புக் தான். சரியா? என்கிட்ட thousands of book இப்ப எங்க வீட்டுல நான் வச்சிருக்கிறேன். ஆமா, புக் ரீடிங், புத்தக கண்காட்சிக்கு போனாலே எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, புக் வாங்க கூடாது இந்த தடவை அப்படி சொல்லுவாரு. சும்மா போய் பார்த்துட்டு வந்துருன்னு. நான் ஒவ்வொரு நாளும் போய் எல்லா இதுக்கும் போயிட்டு கடைசி நாள் அப்படியே புக் நிறைய அள்ளிட்டு வந்துருவேன். அவ்வளவுதான். அவர் பாட்டு சத்தம் போட்டுட்டே இருப்பாரு. இப்பதான் எடுத்து நிறைய புக்ஸ் எல்லாம் பழசெல்லாம் கொடுத்து ஒரு லைப்ரரிக்கு டொனேட் பண்ணேன். பிள்ளைங்க எல்லாம் வாசிக்கட்டும் அப்படின்னு.
எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் இப்பெல்லாம் நான் மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ரீட் பண்ணுவேன், நிறைய ரீட் பண்ணுவேன். பிகாஸ் ட்ரெயினரா இருக்கிறதுனால நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய சந்திக்கிறோம். நிறைய புத்தகங்கள் வாசிச்சாதான் நம்ம 1 மணி நேரம் கையில எந்த குறிப்பும் இல்லாம நம்ம பேச முடியும். அப்ப நம்ம அதை டைஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். சோ அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது புத்தகம்லாம் முதல்ல ஸ்டீவ் ஹார்வேயோட திங்க் லைக் ஏ சக்சஸ் ஆக்ட் லைக் ஏ சக்சஸ் அந்த புக்கு தான் முதல்ல படிக்கிற சான்ஸ் கிடைச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய புத்தகங்கள் மோட்டிவேஷன் புத்தகங்கள்லாம் நான் நிறைய படிச்சேன். தமிழ் அதே மாதிரி நம்ம கோயில்கள்ல பேசுறதுக்காக ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் பண்ணுவேன். அதுக்காக எல்லாம் நிறைய சிவன் பத்தினது, விஷ்ணு பத்தினது, நான் யாருங்கிற புத்தகமே வாங்கி வாசிச்சு இருக்கிறேன். சிவசூத்திரம்னு இவரோட புக், இவர் யாருடைய புக்கு? சிவசூத்திரம். அவர் ரஜினீஷ், அவரோட பேர் வந்து ஓஷோ. ஓஷோட புக் சிவசூத்திரம் திருப்பி திருப்பி வாசிப்பேன். அது இருக்கு. அது மாதிரி நிறைய புத்தகங்கள் சொல்லலாம் வச்சிருக்கேன் என்னோட. அப்பப்ப எந்த புக் வேணுமோ, நமக்கு பேட்டரி டவுன் ஆகும் போது அந்த புத்தகங்களை எடுத்து படிச்சுக்கிறது, அது கொடுத்துரும் எனர்ஜிய. லீடர்ஷிப் புக் வச்சிருக்கேன், முடிசூடா மன்னன், தமிழ்லையும் வச்சிருக்கேன், இங்கிலீஷ்லயும் வச்சிருக்கேன். எமோஷன்ஸ், த பவர் ஆஃப் இன்னர் ஸ்ட்ரென்த், இது மாதிரி புத்தகங்கள்லாம் அப்பப்ப எடுத்து படிச்சுக்கிறது. எஸ், ரொம்ப நல்ல மெசேஜ் கொடுத்திருக்கீங்க மேம். when our battery is down, we are not feeling okay, we are not okay, something's not okay around us or within us, read a book, you will get the strength energy, positive energy ரொம்ப கிடைக்கும். Very true. I to do the same. I really appreciate that. நல்ல மெசேஜ் கொடுத்திருக்கீங்க மேம். To everyone, if you're not feeling good, when you feel your battery is low, when you're not okay here and here, take a beautiful book and read it. That will give you a lot of energy, positive energy. It will empower you. Thank you ma'am, thank you so much. Dear ma'am, இப்போ வந்துட்டு நீங்க being a counselor, family counselor, you know, taking care of being an NLP trainer, this is 365 days, 24/7, 365 days இருக்கும். Throughout the year it will be. Yeah. Have you been able to take some holiday for yourself? Take holiday, go on a trip and come to some other state. Kanyakumari விட்டுட்டு வேற states போயிட்டு வந்திருக்கீங்களா மேம்? எஸ், லாஸ்ட் மந்த் சிலோன் போயிட்டு வந்தேன். பை காட்ஸ் கிரேஸ், எங்க ஃபாதரோ இல்ல எங்க அட்மினிஸ்ட்ரேட்டரோ யாருமே எனக்கு லீவ் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. தே அப்ரிஷியேட் மீ எல்லாம், தே அக்செப்ட் மீ வாட் ஐ ஆம். அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அப்ரிஷியேஷன். சோ நான் லீவ் கேட்டா மட்டும் ஓகே சொல்லுவாரு. நான் பொதுவா எதுக்குமே லீவ் கேட்க, ட்ரைனிங் போவேன் நான். இங்க இருந்து ஊட்டி, அதுக்கப்புறம் வேற நிறைய டிஸ்ட்ரிக்ட்க்கு போய் நம்ம ட்ரைனிங் எடுக்க போவேன் யங்ஸ்டர்ஸ்க்கு. அதுக்கு மட்டும் லீவ் கேட்பேன். அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்த லைஃப்ல கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு தோணுச்சு. என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் மும்பைல இருக்காங்க, என்னோட மதரும் மும்பைல தான் இருந்தாங்க. இப்போ ஷி பாஸ்ட் அவே லாஸ்ட் 6 months ago. அப்போ மும்பை போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போன மாசம் சிலோனுக்கு ஒரு ட்ரிப் 1 week வித் ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிட்டு வந்தேன். கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா ஜாலி மூடுல. அது வேணும் கண்டிப்பா. எப்போதும் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருந்தாலும் ஸ்டில் நோ நம்ம வந்து டீச்சிங் டு அதர்ஸ் இல்லையா, கிவிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்சைட் தி ஹார்ட்ஸ் ஆஃப் ஆல் தி யங்ஸ்டர்ஸ். ஏதோ ஒண்ணு கொடுக்கணுங்கிற தர்ஸ்ட்ல இருந்துட்டு இருக்கிறோம். அப்போ ஓவரா ஸ்பிரிச்சுவல் இதுல போயிட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் இதுல முன்னாடி இருந்தோம்ல, கல்யாணம் ஆன புதுசுல இருந்தோம்ல ஜாலியா, அது மாதிரி என்னோட எல்லா லேடிஸ் தான். ஒரு 30 members, 29 or 30 போயிருந்தோம். அந்த அது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க மட்டுமா, எல்லாரும் ஃபேமிலியை விட்டு வந்தோமா, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி அந்த ட்ரிப் போயிட்டு வந்தோம். ஃபாதர்ட்ட பர்மிஷன் கேட்டு போயிட்டு வந்தேன். ஆக்சுவலி இவ்வளவு 10 days எல்லாம் லீவ் போடுறது இல்லை யாரும் அந்த சென்டர்ல. ஆனா ஒண்ணு அந்த 10 days என்னுடைய கிளாஸ் மிஸ் பண்ணாங்க அந்த அந்த கேம்ப்ல உள்ளவங்க. அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது கொஞ்சம் ஃபீல் இருந்தது. அந்த பேட்ச்ல உள்ளவங்க என்னுடைய கிளாஸ் மிஸ் பண்ணாங்க. எஸ் டியர். ஆனா நீங்க ரீஎனர்ஜைஸ் ஆயிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா ரீஎனர்ஜைஸ் வந்தது. எஸ் எஸ் மேம்.
when you have a nice holiday for yourself and then you come back to your profession and do your professional work, you feel really re-energized. Yes, dear ma'am, padam, ஒரு நல்ல படம், நல்ல social message கிடைக்கணும், alcohol, with regard to alcohol, drug abuse, அப்படி மாதிரி படம் இருக்கா மேம்? ஒரு நல்ல பேர் இருக்கா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வேற வேற ஜெர்னல்ஸ்ல சினிமா எடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட ஃபேவரட் சினிமா? எனக்கு ரொம்ப நகைச்சுவை படம் ரொம்ப பிடிக்கும். நகைச்சுவை படம்னா அதுல தமிழ் நகைச்சுவை நடிகர் வடிவேலு அவர் நடிச்ச படம் நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா படம் பார்த்தா எனக்கு மெசேஜ் வந்து நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி கெட்டிங் மெசேஜ் எங்கேயாவது வந்து எப்படியாவது எனக்கு தேவையான மெசேஜ் வந்துகிட்டே இருக்குமா, இது கொஞ்சம் ஜாலியா சிரிக்கணும். ஏன்னா லாஸ்டா இப்போ ஒரு 15 years ஆச்சு, ஒரு பாட்டு கேட்க கூட நேரம் இருக்காது. தூங்கும் போது கூட நமக்கு தேவையான மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதாவது போட்டுருப்போம், புக்கு தலைமாட்டுல வச்சிருப்போம். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஹியூமரா படம் பார்க்கணும். அது இந்த வடிவேலு படம் 23ஆம் புலிகேசியா 25ஆம் புலிகேசியான்னு ஒரு படம் வந்தது. நல்ல வயிறு குலுங்க சிரிக்கிறது அந்த படம். இன்னும் அவர் திருப்பி நடிக்க வரமாட்டாரான்னு பாத்துட்டு இருக்கேன். நடிச்சாருன்னா அந்த படங்கள் எல்லாம் பாக்குறது உண்டு. எனக்கு NLP-ல லூசின்னு ஒரு படம் போட்டு காமிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து நம்ம மெமரி மைண்ட வந்து 100% எப்படி யூஸ் பண்ணா அந்த பாடி டிசப்பியர் ஆகிறது, அந்த சோல் மட்டும் இருக்கும். பாடி நமக்கு தெரியாது, டிசப்பியர் ஆகும். சோ அந்த NLP-ல போட்டு காமிச்ச அந்த படம் எனக்கு நிறைய டீச்சிங் தந்தது. என்னன்னா இப்ப நம்ம ஊர்ல வள்ளலார் அவங்க எல்லாம் டிசப்பியர் ஆனாங்கல்ல, வள்ளலார் எல்லாம் இறைவனோட சேர்ந்தாங்க. அந்த பாடியே இல்ல, பாடி மறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்ல, நமக்கு வள்ளலார் மாணிக்க வாசகரும் அதே மாதிரிதான். அப்ப அது எப்படி அதை ரிலேட் பண்ணி பாக்குறேன் நான். நம்ம மைண்ட நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம மைண்ட நம்ம வந்து பிரெயினை ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சா கடவுளோடு ஐக்கியமாகிற மாதிரி நம்ம பழகிட்டோம்னா அதுதான் அந்த டிசப்பியர் ஆகுறது. சோ அது உண்மை அப்படிங்கிறது அதோட ரிலேட் பண்ணி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். Yes, dear ma'am. Very nice. Thank you so much, ma'am, for sharing. And Vadivelu sir is a real great hero and a great actor. And he really makes us laugh a lot with the different comedy scenes and the different dialogues. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அது வாட்ச் பண்ணா you feel good. Your stress all level will go down. I too enjoy a lot. Yes. So those who are interested could watch Vadivelu's comedy scenes and especially the movies which he has also taken out as Pulakeshan Solingilama. The movie pair, padam pair? Lucy. Okay, that's really nice. Okay. So yes. Pulakesi. Yes, dear. Yes. I'm sure, friends, you would have got the information right. And if at all I'm mispronouncing anything, kindly forgive me. But yes, we learn. Every second we have to learn from our peers, from our seniors, and from everyone. If you have something to learn, please learn. Never feel ashamed to learn. If you really make a mistake, continue on rectifying it. Dear ma'am, what do you love about yourself? Idu vandit na Kanaka ma'am, I love myself. I respect myself. What is that inner strength in Kanaka ma'am? Yes, sure, I love myself. அதுதான் என்ன வழி நடத்திட்டு இருக்குது. இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கதும் அதுதான். You love yourself. கண்ணாடியை பார்க்கும் போது நீ சொல்லு I love myself. நான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்றாங்க. அந்த காலத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. Yes, dear. Yes, ma'am. Yes, dear. நம்ம கண்களை பார்த்து நம்ம சொல்றோம், நம்ம ஃபீல் பண்றோம். அது வந்து it gives the inner strength. அதுதான் அந்த ஃபீலிங் தான் நமக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். நான் I love myself very much. Yes, ma'am. That's really nice. To love yourself and to love others. Once you love yourself, you begin to love others and respect others. Yes, ரொம்ப நன்றி மேம். நீங்க ரொம்ப நல்லா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். Lots of wisdom. Thank you so much. Dear ma'am, இப்போ வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். நீங்க வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் at that time, did you take part in sports and games?
ஸ்போர்ட்ஸ்னா அப்பெல்லாம் வந்து நான் கட்டையா கொஞ்சம் ரொம்ப டாலா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ்கெட் பால், வாலிபால் போயிருவாங்க. நான் கொக்கோ விளையாடுவேன். கொக்கோ விளையாட்டுல சேர்ந்திருக்கிறேன். ஆனா நான் வந்து ரொம்ப அந்த கேம் விளையாட போகிற அளவுக்கெல்லாம் நான் ரொம்ப போகிறது இல்ல. ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் தான். அப்புறம் நொண்டி விளையாடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நிறைய சின்ன சின்ன போட்டிகள்ல சேர்ந்திருக்கிறமே ஒழிய ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப நான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. எஸ் டியர். இப்ப மேம் வந்துட்டு நம்ம ஜேமேட் வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்லம்மா, இந்த இந்த இன்ஸ்டிடியூஷன் மேடம், இவங்க all the alcoholics and the drug abuse people, all of them are there, all of these people. So any sports activities or only is it counseling for them? என்னோட டியூட்டி வந்து ஒன்லி Counseling. கிவிங் குரூப் தெரப்பி கிளாஸஸ். அதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப் ஆஃப் தெரப்பி கிளாஸஸ். ஐ மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஓன் சோல். வாட் இஸ் சோல்? சோல் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. என்னோட கிளாஸ்ல நான் எப்போதும் மத்த கிளாஸ் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். குடி நோய் பத்தி, அந்த டிசீஸ் பத்தி கிளாஸ் நடக்கும். நான் வந்து என்னோட கிளாஸ்ல சொல்றது என்னன்னா, நீங்க எல்லாம் குடி நோயாளி பத்தி நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா வாழ்றதுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். என்னோட கிளாஸ்ல டான்ஸ் தெரப்பி நான் யூஸ் பண்ணுவேன். டான்ஸ் தெரப்பி இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான். அதுல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. டெய்லியுமே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு தெரப்பி நடத்துவேன். 5 மினிட்ஸ் அவங்கள வாக் பண்ண சொல்லுவேன், டான்ஸ் பண்ண சொல்லுவேன், லாஃப் பண்ண சொல்றது, லாஃபிங் தெரப்பி இதெல்லாம் கொடுத்து அவங்கள இது பண்ணுவேன். அப்புறம் டிராயிங், கவிதை எழுதுறது இந்த மாதிரி தான். மத்தபடி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வெளியில அவங்க விளையாடுவாங்க. டென்னிஸ், கேரம் போர்ட், செஸ் எல்லாமே அவங்க விளையாடுவாங்க. எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். அது வேலை செய்யறவங்க கண்ட்ரோல்ல. Yes dear, that's very nice. Very nice, ma'am. Dear ma'am, I would like to ask you this question. How would you want to be remembered in this world? How should people remember Kanaka madam? And why they should remember Kanaka madam? இப்ப எனக்கு அந்த புக்கு பேர் ஞாபகம் வருது. எந்த புக்கு தெரியுமா? 7 ஹேபிட்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு ஒரு புக் படிச்சோம்ல. அந்த புக்ல முதல் சாப்டர்லயே என்ன வரும்னா, நீ இறந்து கிடக்குற. அப்போ உன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன திங்க் பண்றாங்க, உன்னை பத்தி என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, அதை நீ கேட்டு பாரு. அழுறாங்களா? இப்ப நம்ம படுத்திருந்தா நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம வீட்டுல உள்ளவங்க இன்மேட்ஸ் அழுறாங்களா, என்ன சொல்றாங்க, அடுத்த சர்க்கிள் என்ன சொல்றாங்க, அதை நான் அடிக்கடி நான் அவங்களுக்கும் டீச் பண்ணுவேன். நான் இறந்த பிறகு உலகம் என்ன சொல்லும் கனகாவ? எப்படி அழுவாங்களா, எப்படி எல்லாம் பேசுவாங்க, அதை நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹம்பிளா பேசணும். அவங்களும் ஃபீல் பண்ணணும் நம்ம கூட பேசுறது, நம்ம செய்யறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இல்ல, அப்படி ஃபீல் பண்ணணும். அதுதான் நான் அப்படி நினைச்சுதான் நான் ஒவ்வொரு நாளையும் நகர்த்திட்டு இருக்கிறேன். சோ அதுதான். Yes dear. Yes ma'am. Dear ma'am, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் மேம். இங்கிலீஷ்ல வந்துட்டு சேஞ்ச்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சேஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க மேம்? மாற்றம். Yes, மாற்றம். So I'll put the question like this. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மாற்றம் வரணும் according to Kanaka madam? Get it? Yes. Yes dear. What type of change should be there in this world? இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் வந்து நிறைய செல்போன் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த உறவுகளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. அது அவேர்னஸ் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல், காலேஜஸ்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய சோல்ஸ் வந்து இந்த மாதிரி வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இனி வருங்கால உலகம் வந்து உறவுகள் கூட நேர பேசணும். அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, மச்சான், மச்சினிச்சி இந்த உறவுகளை எல்லாம் அனுபவிக்கணும்.
அதுதான் அந்த மாதிரியான ஒரு உலகம் வரணும். உறவுகளை மதிக்கக்கூடிய, நேச்சரை விரும்பக்கூடிய உலகம் வரணும். ஏன் மக்கள் போதையை நோக்கி போறாங்க? ஏதோ ஒரு வகையான போதை இல்ல, ட்ரக்ஸா இருக்கலாம், பிஹேவியரா இருக்கலாம், சோசியல் மீடியா, ஏதோ ஒரு போதையில ஏன் நம்ம மனசு போகுது? ஏன் சுத்தி இருக்க அன்பான உறவுகளை எல்லாம் நம்ம மறந்துடுறோம்? சோ அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு வரணும். நேச்சரை மதிக்கணும், உறவுகளை மதிக்கணும். அப்படி இருந்தா உலகம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். அதுதான் ஆசை. Yes, dear. You're an excellent speaker, ma'am. You know, you're so confident when you speak. That's really nice. You know, the way your hand gesture, the body movement, and the way you speak with lots of confidence, and you are very much நீங்க இங்கேருந்து and இங்க both you're mixing your thoughts and heart together and sharing all of that. Excellent. Yes, dear. Congratulations on being such a great speaker, ma'am. Rumbo nandri. That's very fair. Very fair. Yes, dear friends, all of you should learn the same way to be, you know, an eloquent speaker, to speak very well, to convey the message very well. And the message should be positive, to be shared across the society. As you said, nature, to love the environment, to love people, not to be focused on the media most of the time on media. You know, you have to give importance to your family, to relationships, and bond over very well. Dear ma'am, நீங்க வந்துட்டு இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா மேம், as an NLP trainer, as a soft skill trainer, family counselor? How many years you are into this beautiful profession? இந்த ஜேமேட்ல ஜாயின் பண்ணது only 3 years ஆச்சு. 3 years I have completed 3 years. அதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்ஸா நம்ம பேசிட்டு இருக்கிறது more than 20 years நான் ஃப்ரீலான்ஸ் ட்ரெயினரா இருந்துட்டு இருந்தேன். அதுக்கு அப்பெல்லாம் பட்டிமன்றங்கள்ல பேசுறது, தமிழ் பட்டிமன்றங்கள், ஆன்மீக சொற்பொழிவு அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க பேசுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க, மேம் நீங்க பேசுங்க, அம்மா தான் கூப்பிடுவாங்க, கனகா அம்மா தான் எல்லாருமே எனக்கு கூப்பிடுவாங்க. அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் அது. யார் பார்த்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாலேயே என்னை கூப்பிட்டது கனகா அம்மா தான். அம்மா தான் உங்களை கூப்பிடலாமான்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி கூப்பிட்டு அப்படி கேட்டு கேட்டு வந்து கவுன்சிலிங் அப்பவே நான் ஆரம்பிச்சிட்டேன். பிஃபோர் ஸ்டடி த டிப்ளமோ கோர்சஸ் இன் கவுன்சிலிங் ஐ ஹவ் ஸ்டார்டட் கவுன்சிலிங் த ஸ்டூடெண்ட்ஸ். சோ அது அப்பவே தொடர்ந்துட்டு இருந்தது. இப்போ ப்ரொஃபஷனலா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். Yes, dear. So 23 years plus experience you have in the field of this beautiful way of transforming lives. That's really nice. It's not 1 or 2 years, my dear friends. It's 23 plus years. She's been giving her expertise, her counseling, expertise, and her counseling, that positive energy, making people understand the importance of life, importance of relationships. Yes, dear. Dear ma'am, நீங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் மாதிரி ரொம்ப நீங்க பாசிட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. What are the challenges நீங்க எப்படிப்பட்ட challenges ஃபேஸ் பண்ணுவீங்க மேம் ஒரு ஃபேமிலி கவுன்சிலர், as a family counselor? Right. இதுக்கு முன்னாடி என்னோட ப்ரொஃபஷனலுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி சேலஞ்சஸ் மீட் பண்ணது கிடையாது. ஏதோ ஒரு அது தெரிஞ்சவங்களா இருக்கும், அப்படி போகும் சாஃப்டா. ஆனா நான் இங்க ஜேமேட்ல ஜாயின் பண்ண பிறகு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னா சைக்கோ பேத்தாலஜிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய நம்ம பார்ப்போம். ஸோ பேத்தாலஜிக்கலா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இண்டிவிஜுவல்ஸை ஹேண்டில் பண்றது, ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்றது ஒவ்வொரு விதமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது கூட நம்ம மேனேஜ் பண்ணிடுறோம். ஏன்னா அவங்க ஏடிஹெச்டியா இல்ல அவங்க சிசோஃபெர்னியா இருக்குதா இல்ல பைப்போலாரா கூட இருக்கும். அவங்க வந்து சில சமயம் ரொம்ப அழுவாங்க, சில சமயம் நமக்கிட்டயே வந்து கோவமா பேசுவாங்க, அப்படி எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் கூட நம்ம சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவோம். சில பேருடைய டிசிப்ளின் லைன் நல்லா இருக்காது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட அங்க வருவாங்க. ஆல்கஹால் அடிக்ஷன் இதுல வருவாங்களா, அப்ப அவங்களுடைய பிஹேவியர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல தெரியும். அவங்களுடைய அந்த மாதிரி எனக்கு அனுபவங்கள் இருந்திருக்கு. அவங்க பேசுறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் எங்களுக்கு சைக்காட்ரிக் டாக்டரே வருவாங்க, வீக்லி ஒன்ஸ் வருவாங்க. அவரெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த கேஸ அவர் ஹேண்டில் பண்ணும்போது என்ன கூட வச்சிருப்பாரு.
கவுன்சிலரை. அப்போ நான் சொல்லியிருக்கேன், அவர் இப்படி எல்லாம் பேசினாரு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் இந்த மாதிரி எல்லாம் பேசினது கேட்டதில்லை அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அப்ப சொல்லுவார், கவுன்சிலர் இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய நீ சந்திப்ப. அதாவது புரியுது மேடம் உங்களுக்கு, அவங்க டிசிப்ளின் லைன் நல்லா இருக்காது, அவங்க அத லைன்ல இருந்து விலகி இருப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டர்ஸ். அப்படி அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு அந்த சைக்காட்ரிக் டாக்டர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாரு இந்த 3 இயர்ஸ்ல. சோ அதுக்கும் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு நல்ல ஒரு சகோதரரா இருந்து, அம்மா நீங்க வாங்க வந்து உட்காருங்க, இந்த கேஸ்ல நீங்க என்ன படிச்சீங்க அப்படி கேட்கணும்னு அவசியமே இல்லையே. அவர் நம்மள சொல்லி கொடுத்து அவர் ஒரு மென்டார் மாதிரி எனக்கு அந்த இந்த ஸ்டேஜ்ல சூப்பரா அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு. எப்படிப்பட்ட கேரக்டரா இருந்தாலும் நம்ம சாஃப்டா ஹேண்டில் பண்ணி, இன்னைக்கு அவர் நல்லா இருக்காரு. அவருடைய பொண்ணு, அவரை எந்த இடத்துல நம்ம டச் பண்ணி அவரை கொண்டு வரணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருது. சோ அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வச்சு அவரை பூஸ்ட் பண்ணிடணும். அவருக்கு அதுதான் டச் பாயிண்டா கொடுத்து பூஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இப்ப ஒவ்வொரு இந்த 2 வருஷம் அவர் முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்கிறாரு. அவர் பொண்ணை கூட்டிட்டே வருவாரு. என் பொண்ணுக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறோம், என் பொண்ணு இப்படி பண்றோம் அப்படி பண்றோம், அப்படி மாறிட்டாரு அந்த கேரக்டர். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வரம். இதெல்லாம் அவங்கள மாத்துறதெல்லாம், அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம கிட்ட சந்தோஷமா அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க. அத உணர்வு பூர்வமா ரசிக்கும் போது, அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அது அது எவ்வளவு சுகந்தமான வேலை அப்படின்னு. Yes, dear. Very true, ma'am. Very true. That's really very nice. Thank you so much. I can understand the satisfaction when you help somebody, they have transformed, they have changed. They have changed. So that makes us really feel good that yes, we have done our duty. It's really a beautiful feeling. I get that. Dear ma'am, இன்னும் எத்தனை வருஷம் நீங்க இந்த ஃபீல்ட்ல இருப்பீங்க மேம்? ரிட்டையர்மெண்ட், anything you thought about retirement? ரிட்டையர் ஆகணும், உட்காரணும், ரிலாக்ஸ் ஆகணும்? இல்ல, ஆக்சுவலா இது இப்பதான் ஆரம்பிச்சேன் நான் அந்த 3 இயர்ஸ். நான் வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கனால, என்னோட ஸ்பிரிச்சுவல் லைன்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரைனிங் கிளாஸஸ் போகும்போதும் சரிதான், நீ எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறா கனகா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னா நான் யோசிப்பேன், ஒண்ணு புகழா இல்லன்னா பணமா, ஏதோ ஒண்ணு, இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுக்காக தான் நீ ஓடுற அப்படிம்பாங்க. பணம் இல்ல, பணம் தேவையானது இருக்கு எனக்கு இறைவன் அருளால. பணத்தை நோக்கி ஓடல. அப்ப நீ புகழ் நோக்கி தானே ஓடுற. ஏன் நீ ஸ்பிரிச்சுவல் லைன்ல நீ உனக்குள்ளார தேடு சிவம், அது எங்க இருக்கு தேடு, அதுல உட்கார்ந்து டைம் இப்படி கொடுக்குறேன். அப்போ நான் அப்ப யோசிப்பேன், அது வந்து இது அவருடைய சித்தம், இறைவனுடைய சித்தம் இது. உனக்கு அந்த டேலண்ட நான் கொடுத்துருக்கேன், பேசுறதுக்கு உண்டான சக்தியை கொடுத்துருக்கிறேன். உன் மூலமா எனக்கு பொதுவா சொல்லுவாங்க, நீ பேசும்போது எல்லாரும் அமைதியா இருந்து கேட்பாங்க, மத்தவங்க பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க கனகா, நீ பேசும்போது மட்டும். ஏன்னா எனக்கு மீன் விக்கிற அந்த அம்மா கூட என்னோட பேச்சு கேட்டுட்டு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபீட்பேக்கா இருந்தது. அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, அம்மா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க மத்தவங்க பேசும்போதெல்லாம், நீ பேசும்போது என்னமோ ஒண்ணு இருக்குமா அப்படின்னாங்க. அந்த பவரை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, அட்மோஸ்ட் எவ்வளவு நாள் என்னால முடியுமோ அவ்வளவு நாள் மத்தவங்களுக்கு என்னோட வேர்ட்ஸ் மூலமா ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இறைவன் அருளால ரிட்டையர்மெண்ட், நாட் ரிட்டையர்மெண்ட், இது வேற விதத்துல இருக்குமா, ஸ்பிரிச்சுவல் இதுல கூட இருக்கலாம் மேபி, எது நடக்கும் என்று தெரியாது. ஆனா இது தொடரும், என்னுடைய மூச்சு காத்து நிற்கும் வரை இந்த இது இருந்துகிட்டே இருக்கும். Yes, dear. I get that message. Beautiful. Rombo nandri ma'am for sharing. But yes, she will continue this beautiful journey as much as she could, spiritually be connected to one and all till the last, and give back to the society positively. You are being blessed. Kadwal ungalku rombo, she has been blessing you as a good speaker and as a good transformer. She is transforming people's lives. So God can't be everywhere. And so he has been, appointing different people across the world to take care of one another, of each of us. And she is one of them. She is like an angel on this planet who's transforming lives. Yes. Dear ma'am, best friends, how many best friends? உங்களோட best friends பேரு ஷேர் பண்ணுவீங்களா மேம்?
எத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரைட் ஃப்ரம் ஸ்கூல் டைம், காலேஜ் டைம் till now. ரைட். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறது நமக்கு நிறைய ஒவ்வொரு அமைப்புகள்ல நம்ம வளர்ந்து வரும்போது நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நாம முன்னால தமிழ் அமைப்புகள் எல்லாம் நம்ம இருந்திருக்கிறோம். பாரதியார் மன்றம், பாரதிதாசன் பட்டறை, திருக்குறள் ஆய்வுக் கழகம், குமரி கலைக்கழகம், அப்படி நிறைய ஒவ்வொரு இதுலயும் சச் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ரோட்டரி கிளப், ஜேசிஐ கிளப், இன்னர்ஹில் கிளப், பஞ்ச் குருகுலம். சோ so much of friends. அப்படியே சைல்ட்ஹுட்ல உள்ள ஃப்ரெண்ட் எல்லாம் நம்ம எங்க காலத்துல எல்லாம் போன் கிடையாது, லெட்டர் தான். என்னோட புக்ல கூட நான் எழுதியிருப்பேன், 3 வருடம் லெட்டர் தொடர்பு இல்லைன்னா நான் இறந்து விட்டேன் என்று நினைத்து விடுன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கோம் நாங்க 2 பேருமே. அந்த ஃப்ரெண்டை இப்ப நான் சந்திச்சேன் ஒரு ஸ்கூல்ல. ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அ டீச்சர். அந்த ஸ்கூலுக்கு நான் போய் பேசும்போது என்ன பார்த்தா, 3 வருஷத்துக்கு மேல நம்ம 2 பேருமே லெட்டர் தொடர்பே இல்ல, ஆனாலும் நம்ம 2 பேரும் எங்கெங்கயோ உயிரோட இருந்திருக்கிறோமேப்பான்னு. அந்த ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நம்ம கண்டினியூ பண்ண முடியல, சான்ஸ் இல்ல. ஆனாலும் மனசுல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்குது. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாக்கிங் போகிற இடத்துல கூட நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. எனக்கு அந்த வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா நான் ஃபீல் பண்ணுவேன். மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிளப்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட நான் அந்த ஏன்னா அவங்க என்னோட துக்கத்திலையும் இன்பத்திலையும் கலந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. க்ளோஸ்னா ஃபெலிட்டா ரோஸ்ன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப இன்டிமேட், எல்லாம் ஷேர் பண்ற மாதிரி உள்ள ஒரு ஃப்ரெண்டு. ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு முறை பேசிப்பேன். நான் கொஞ்சம் பிஸியாவே இருப்பேன். வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நடக்கிறதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். சோ அவங்க அதுல இருந்து எடுத்து என்கிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு இப்படி பண்றோம், எதுக்கு வரியா, கிளப்ல ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படிலாம் அவ தான் கேட்பா. அவளுக்கு நான் சொல்லிடுவேன், வரியான்னு கேட்பா. சில சமயம் டைம் இருக்கும்போது அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிருப்பேன். என்னோட சுகத்திலையும் துக்கத்திலையும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஸ்ட்ரென்த் தான் எனக்கு. மத்தபடி எங்க போனாலும் எத்தனை நிமிஷம் பேசினாலும் அவங்களுக்கு நான் ஆத்மார்த்தமா ஃப்ரெண்டா தான் இருப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த க்ளோஸ்னஸ் காமிப்பாங்க என்கிட்ட. கொஞ்சமா பேசினாலும் அது இன்டிமேஷனா இருக்கும். Yes. Lots of love and respect to all the friends and family members of Kanaka ma'am from the International Fab Talks. Just now, we wish you all the best to all the family members and friends. At this very moment, we remember all of you. Kanaka ma'am has just remembered all of you. Yes, team. Thank you for being a part of her journey and as well as our journey today. As your names have been mentioned here, your energy is here with us and we give back that positivity. Stay safe and stay blessed to all of you. Dear ma'am, இப்போ வந்துட்டு நம்ம we have seen senior citizens, பெரியவங்க senior citizens, அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்க. அவங்க கிட்ட காசு இல்லை, காசு எல்லாம் அவங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வீடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் இப்போ அவங்க கிட்ட கையில ஒண்ணுமே இல்லை. அவங்க அவங்க they have not saved money for themselves. They have done it for their family, children, relatives, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கையில ஒண்ணுமே இல்லை. அவங்க வந்துட்டு இப்போ பஸ் ஸ்டாப்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா மார்க்கெட் பிளேசஸ் விட்டுட்டாங்க. அவங்க அபேண்டன் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல இருக்காங்க. உங்க can you share something about this, like about saving money for themselves or taking care about themselves? எப்பவுமே சில பேர் என்ன பண்றாங்க மிஸ்டேக் வந்துட்டு எல்லாருமே அடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் போடணும் about self they don't think. So would you like to share something on that? கண்டிப்பா, ஷூர். ஏன்னா நமக்காக நம்ம சேமிச்சு வைக்கிறது கண்டிப்பா வேணும். ஏன்னா நானும் இப்ப என்னோட 2 குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பசங்க 2 பேரும். இப்ப நான் அவங்களை எதிர்பார்க்காம நான் என்னுடைய சேவிங்ஸ்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிளஸ். அத நான் வந்து என்ன மாதிரி உள்ள நிறைய ரோட்டரி கிளப் மீட்டிங்ஸ்ல எல்லாமே நான் சொல்றது உண்டு, ஷேர் பண்றது உண்டு. நம்ம நம்ம நிறைய அனாதை இல்லங்களுக்கு கூட நம்ம போயிருக்கிறோம். அப்ப போகும்போது அங்க எல்லாமே நிறைய வசதியானவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அவங்கள பார்க்கும்போது பாவமா தான் இருக்கும். என் பையனுக்காக தானே நான் குடுத்தேன். இப்ப அவன் வந்து நம்ம நல்லாதான் வச்சிருந்தான். நான் எல்லாம் குடுத்த பிறகு அவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். அதனால நான் லேடிஸ் மீட்டிங் எல்லா இடத்துலயுமே நான் சொல்லுவேன். உங்களுக்குன்னு ஒண்ணு சேமிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம். அப்படிங்கறது சொல்லுவேன். சோ கண்டிப்பா நமக்குன்னு ஒரு சேவிங்க நம்ம காலத்துக்கு பிறகு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுல நானும் இப்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறேன். Yes, dear ma'am. Thank you for that. That's really nice. So, my dear friends, save some money for yourselves, no matter what age you are now. A little savings for yourself. Don't be dependent on others financially. You become strong. People will respect you if you have your own money. If you give it all away to others, then they will treat you badly because nothing is in your hand. Dear ma'am, பயம். உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா மேம்? எப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு இருக்கு? எப்படி எனக்கு பயம்னா ஆல்கா பூச்சி ஸ்பைடர் பார்த்தா ரொம்ப பயம் உண்டு. ஆக்சுவலா அதுவே ஒரு டிசார்டர் தான். நம்ம இதுல படிச்சிருக்கோம் சைக்காலஜில. அந்த அந்த பயத்தை எடுத்து விடுறது அப்படிங்கிறது செய்திருக்கேனா NLP-ல அந்த பயத்தை எடுத்து நிறைய கிரீஃப்னஸ் எனக்கு உண்டு. அதையெல்லாம் NLP-ல எடுத்திருக்கிறாங்க வெளியில. நிறைய அழுதுருக்கிறேனா. ஆனா இந்த ஸ்பைடர் பயத்தை மட்டும் ஸ்டில்லும் அவங்க எடுத்து விடல. ஆனா நான் இப்போ அத ரொம்ப அதுக்குள்ளார டீப்பா போக மாட்டேன். அந்த ஸ்பைடர் பார்த்தா அப்படியே இது பண்ணிருவேன். ஆனா என்னோட பேர குழந்தைக்கும் தெரியும். பாட்டி இதெல்லாம் பார்த்தா பயப்படுவா. ஈவன் அதே ஸ்பைடரை பிளாஸ்டிக்லயோ ரப்பர்லயோ செய்திருந்தா கூட நான் பயப்படுவேன். உண்மையாவே அந்த பயம் எனக்கு ஸ்டில்லும் அவங்க ஒத்துக்கணும் கண்டிப்பா. மத்தபடி வேற எந்த பயமும் இல்ல. Yes, dear ma'am. I was researching the name of that fear of spiders. It is something called as arachnophobia, something like that. Yeah. Yes, dear. Really. எனக்கு பாம்பு பயம் மேம், ரொம்ப பயம். Yeah. பார்த்த உடனே I get scared. Like if I see the snake, it's like scary. Yes, dear. மேம், உங்களுக்கு கோபம் வருமா மேம்? வரும்னா எப்போ வரும்? கோபம் வரும் எப்பன்னா முன்னாடி எல்லாம் எனக்கு நிறைய கோபம் வராது. போயிருவோம் அப்படின்னு நினைக்கும் போது சில இடத்துல நான் இந்த மாதிரி அல்லாட்டா எடுத்துட்டு ஒரு லாங் டிரைவ் கன்னியாகுமரி போய் உட்கார்ந்துருவேன். போய் உட்கார்ந்து மெடிடேஷன் சூப்பரா இருக்கும். எனர்ஜி அப்படி வரும், நமக்கு ஃப்ரீ ஆயிடுவேன். மத்தபடி கோபம் வந்து ரிலாக்ஸ் ஆகி வருவாங்க. என்னோட இதுல ரிலாக்ஸ் ஆகி நிறைய பேரு எங்க சென்டருக்கு வருவாங்க. அப்ப எனக்கு அவங்க மேல நிறைய கோபம் வரும். அந்த கோபம் வந்து அவங்க ஏன் அப்படி ரிலாக்ஸ் ஆகி வந்தாங்க, அவங்க கூட நிறைய பேசுவேன். அப்படிப்பட்டவங்களை நான் பார்த்தேன்னா என்னோட கிளாஸே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப அவங்கள்ட்ட பேசுவேன். நீ என்ன மாங்கா மடையனா, யோசிச்சு பாரு உன்னோட சோலை ஏன் நீ லவ் பண்ணல, எல்லா எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அவனுக்கு. திருப்பியும் இந்த சிச்சுவேஷனால நான் குடிச்சேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவான். அந்த சமயத்துல அவங்க கிட்ட கொஞ்சம் கோபம் பட்டு பேசி அவன் அந்த வேர்ட்ஸ் வந்து மோர் பவர்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி கோபம் வரும், அப்படியே போயிடுறது, ரிலாக்ஸ் பண்ணிடுறது. அது எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல அந்த கோபத்துல இருந்து நான் வெளியில வரணும், அதுதானே என்னுடைய பியூட்டி அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். I'm not hearing. I put myself on mute. I kept myself on mute. Thank you. Okay. Thank you for sharing, ma'am. Thank you so much. நீங்க வந்துட்டு கன்னியாகுமரி ஷேர் பண்ணீங்க மேம். What is the speciality of Kanyakumari? Beautiful. கன்னியாகுமரி வந்து ஒரு நல்ல பிளேஸ். அதாவது எனர்ஜி கிடைக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். 3 கடல் சங்கமிக்கிற இடம். சன்செட்டும் மூன் ரைஸ் ஆகுறதையும் பார்க்கலாம். சன்செட் அழகா அப்படியே கடலுக்குள்ளார போறது, அந்த ரெட் கலர் பால் அப்படியே கடலுக்குள்ளார போகிறது அப்படியே பார்க்கலாம். அதே மாதிரி கடலுக்குள்ளார இருந்து எந்திரிச்சு வரும். இது வேற எங்கேயுமே இந்தியால பார்க்க முடியாது, இங்கதான் பார்க்கலாம். அதனால சன்ரைஸ் பாக்குறதுக்கும் சன்செட் பாக்குறதுக்கும் தான் டூரிசம் மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. எங்க வீட்டுக்கு வரக்கூடியவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காட்டுறது உண்டு. கன்னியாகுமரி அந்த ஸ்பாட்ல பார்க்க முடியாட்டா கூட எங்க வீட்டு பக்கத்திலேயே பீச், எல்லாருமே கடற்கரை ஓரமா தான் இருக்கிறோம். சோ பீச்ல எல்லாம் கூட பார்க்கலாம். 5 நிமிஷத்துல போயிடலாம். அந்த பீச்ல எல்லாம் கூட அந்த சன்செட்டை பார்க்கலாம். நல்லா இருக்கும், நல்ல எனர்ஜி கிடைக்கும். விவேகானந்தர் வந்து
ஒரு ராக், அது ரொம்ப அவர் அந்த ராக் வரைக்கும் நீந்தி போய் அந்த கடலுக்குள்ளார இருக்கிற அந்த ராக்ல உட்கார்ந்து தவம் செய்தாரு. சோ அந்த ராக்ல விவேகானந்த மெமோரியல் இது இருக்கு. அது விவேகானந்தர் ராக்னே சொல்லுவாங்க. அதுக்கு போட் சர்வீஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல எனர்ஜி இருக்கும். அந்த விவேகானந்தர் ராக்ல போய் இருந்து இங்கதான் விவேகானந்தர் உட்கார்ந்து நமக்கு தியானம் பண்ணினார் அப்படின்னு சொல்லும் போது விவேகானந்தரோட கோட் ஒண்ணு எப்போதும் நான் நினைச்சுப்பேன். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. அதுதான் தீதும் நன்றும் பிறந்தன வாரா. அதுதான் அது அங்க போய் உட்கார்ந்து சொல்ல சொல்ல அவர் அப்படியே நமக்கு எனர்ஜி கொடுக்கிற ஃபீல் கிடைக்கும். திருவள்ளுவர் சிலை வந்து 1333 அடி உயரத்துல அத்தனை பாடல்கள் திருக்குறள் இருக்கிற அளவுக்கு அதே உயரத்துல திருவள்ளுவர் சிலை வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். Yes, dear. Thank you, ma'am, for sharing. Thank you very much. So the sun rises and the sun sets and all of that you can see in Kanyakumari. Swami Vivekananda, Tirukural, all of that ma'am has shared. That's really very nice. Dear ma'am, Kanyakumariல நம்மளுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு கிடைக்கும்? இட்லி வடை, that is common everywhere in Tamil Nadu. இது விட்டு anything else special? Fish. Special dish. ஃபிஷ் நிறைய கிடைக்கும். சூடா பொரிச்சு கொடுப்பாங்க. ஃபிஷ் நிறைய இருக்கும். அந்த ஃபிஷ் சாப்பாடு தான் அங்க ஃபேமஸ். கன்னியாகுமரி ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து வேற எந்த இடத்துலயும் கிடைக்காது தமிழ்நாட்டிலேயே. ஏன்னா நாங்க அப்பா கூட கடலூர்ல இருந்திருக்கிறோம். அங்க பாண்டிச்சேரியில இருந்து கடல் அந்த ஃபிஷ் சாப்பிட்டுருக்கோம். நம்ம சென்னையில உள்ள ஃபிஷ் சாப்பிட்டுருக்கோம். கன்னியாகுமரி கடல்ல உள்ள ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வேற எங்கேயுமே வராது. வித்தியாசமான டிஷ்ஷஸ் வச்சிருப்பாங்க கன்னியாகுமரியில. அது எல்லாமே ஃபிஷ்ல இருக்கும். அதுதான் கன்னியாகுமரி ஸ்பெஷல். Yes. Sweet. What about the sweet of Kanyakumari? Any famous halwa or something like that? அல்வா சொல்ல முடியாது. தேங்காய் பர்பி நிறைய செய்வோம். ஏத்தம்பழம் நிறைய கிடைக்கும். நேந்திரம் பழம் சொல்லுவோம்ல, அந்த ஏத்தம்பழம் நிறைய கிடைக்கும். அதனால ஏத்தம்பழத்துல அப்பம் செய்வாங்க. ஏத்தம்பழம் அப்பம்னு சொல்லுவோம். அது உள்ள பழத்தை கீறி அதுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணி பூரணம் வச்சு அதுக்கப்புறம் அத மாவுல முக்கி எடுத்து எண்ணெயில போட்டு எடுப்பாங்க. அந்த ஏத்தம்பழம் அப்பம் வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல். ஏத்தங்காய் சிப்ஸ், அதனுடைய காயில சிப்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் தேங்காய் எண்ணெயில பொரிப்பாங்க, கோகனட் ஆயில்ல. அதுவும் இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபேவரேட் இது ஸ்வீட்ஸ். Yes. Thank you, ma'am. Thank you very much. I will to eat the tenga barfi. When you said that, it was really very, appetizing, feeling good to eat it. Yes, dear. Dear ma'am, what brings a smile to your face? But before that, I like to put a small question. In Tamil, smile enna sollu? Siruppu is laugh. Smile? Yeah. Punnagai. Yes, dear. Punnagai. What brings a smile to your face? What makes me smile in my face? Because I love myself. அதுதான் முக்கியமா. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நானே சொல்வேன், ஸ்மைல், ஹாப்பியா இருக்கீங்களா? Even though I'm having some sadness, some sorrowful things happening around me, I believe the life is always beautiful. So ஸ்மைல் பண்ணுவோம். அது வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அந்த எனர்ஜி நம்மள சுத்தி இருக்கவங்கள அவங்களுக்கும் கொடுக்கும், இல்ல அவங்களுக்கும் பாஸ் பண்ணும். சோ அதுதான் ஐ லவ் மை செல்ஃப் தான் எனக்கு ஸ்மைல் கொடுத்துட்டே இருக்குது. Yes, ma'am. இப்போ வந்துட்டு நம்ம மக்கள் பாக்குறாங்க இந்த வீடியோ. People are seeing it. They will view this video and they want to be like you. They want to be like Kanaka ma'am. What message you will give them? How they should be like you? நீங்க இந்த நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல மேம். You are into NLP, you are a soft skill trainer, a family counselor, you're a public speaker, you're an excellent counselor. They want to be like you. உங்க மாதிரி தான் இருக்கணும். நான் கனகா மேடம் மாதிரியோ எங்களோட இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. எப்படி கனகா மேடம் they can be like you? இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் நிறைய சவால்களை சந்திச்சுதான் வந்திருக்கிறேன் வாழ்க்கையில. என்னுடைய இதுல நான் என்னோட பர்சனல் லைஃப் நான் ஷேர் பண்றேன்.
பிகாஸ் இத கேட்டுட்டு இருக்கிற லேடிஸ் வந்து பூஸ்டப் ஆகணும் என்ன மாதிரி. அப்படிதான் நினைப்பேன். என்ன மாதிரி துயரம் எந்த லேடிக்கும் வரக்கூடாது. வந்திருக்கிற லேடிஸ நீ பூஸ்ட் பண்ணுங்க. அதுதான் நான் கொடுக்குற மெசேஜ். என்னோட 48 இயர்ஸ் இருக்கும்போது மை ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே. அப்போ எல்லாரும் அந்த டே அன்னைக்கு என்கிட்ட இருந்து இந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க. சமுதாயத்துல என்ன நடக்கும் தெரியல பெண்களுக்கு. நான் அது இல்லாம அன்னைக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. எனக்கு எங்க இருந்து எனர்ஜி வந்ததுன்னு தெரியாது. நான் எதுவுமே கணக்க மாட்டேன். ஏன்னா கனகா பிரதாப்ல அந்த பிரதாப் என் கூட ஆல்வேஸ் எப்பவும் இருக்கணும். அதுதான் அந்த நேச்சர் தான் என்கிட்ட இருந்து பிரிச்சுது. எனக்கு அவர்கிட்ட இருந்து பிரியணும்ல ஆசை இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் கடத்தணும் அப்படின்னு எனக்குள்ளார ஏதோ ஒரு சக்தி வந்தது. நான் அக்செப்ட் பண்ணல. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வரவே மாட்டேன்ட்டேன். எந்த சடங்கு இதுக்கும் நான் வரமாட்டேன். தயவு செய்து நீங்க தண்ணி தொளிச்சுட்டு எல்லாரையும் போக சொல்லிருங்க அப்படின்ட்டு. 10வது நாள் நான் வந்து கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போறோம்ல நம்ம கோயிலுக்கு போகும்போது ஐயர் வந்து என்கிட்ட பூ கொடுத்து, ஐயர் அந்த கோயிலுக்கு வருஷக்கணக்கா நான் போயிட்டு இருக்கேன். அவருக்கு தெரியும் என்னோட ஹஸ்பண்ட் சுகம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு. அவர் என் கையில பூ கொடுத்து குங்குமமும் தந்து, நீ இத வச்சுட்டு நீ உன்னுடைய வேலையை பார்க்க போமானார். அப்ப நான் வேலைக்கு எல்லாம் போனதில்லை. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெட்ரோல் பம்ப் நடத்திட்டு இருந்தாங்க. நீ போய் பம்ப பாத்துக்கோ. என் பசங்க 2 பேரும் வெளியே பம்ப பாத்துக்கோ. 10வது நாள் நான் போய் பம்புல உட்கார்ந்தாச்சு. அப்ப பேங்க்குக்கு போறேன். ஆர்டிஜிஎஸ் எடுத்துட்டு பேங்குக்கு போறேன். எல்லாரும் என்ன பாக்குறாங்க. நான் அப்போ பூ வச்சிருக்கேன், பொட்டு வச்சிருக்கேன். எப்படி என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாரு. நான் எதுவுமே கண்டுக்கல. என் கூட பிரதாப் இருக்கிறாரு. எனக்கு அந்த பிசினஸ் நடத்தியே ஆகணும். பாரத் பெட்ரோலியத்துல கேட்டாங்க, எப்படிமா நீங்க நடத்துவீங்க, நீங்க ஹோம் மேக்கர்மா? சார் எனக்கு தெரியாதுன்னா நான் படிச்சுக்கிறேன். எனக்கு இது தவிர வேற வழியே கிடையாது. பசங்க இப்ப இங்க வரமாட்டாங்க. எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் நடத்துறேன் சார், எனக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தாங்க. என்னோட பெட்ரோல் பம்ப் நம்பர் 1 சேல்ஸ்ல இருந்தது அவர் நல்லா இருக்கும்போது. அப்புறம் டவுன் ஆகி திருப்பி பழையபடி நான் 2 வருஷம் நான் நடத்திட்டு இருந்தேன். அப்போ எனக்கு திருப்பி கொண்டு வந்தேன். அப்புறம் இப்போ அது எங்களோட டிஸ்பியூட்னால அதை நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நான் திருப்பி கொண்டு வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் எனக்கு. நிறைய எப்படி நடத்துறது, எல்லா விஷயமும் நான் படிச்சு திருப்பி கொண்டு வந்தேன். டெய்லி சேல்ஸ் லோடு எடுத்துட்டு இருக்கிறவங்க. அப்புறம் நான் ஆரம்பிக்கும் போது மந்த்லி 2 லோடு தான் எடுப்போம். அப்படி இருந்து வீக்லி ஒன்ஸ், வீக்லி த்ரைஸ் எடுக்க அளவுக்கு நான் திருப்பி கொண்டு வந்தேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 சேல்ஸ் பிரபு ஃபில்லிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் டிஸ்பியூட்ல போயிருச்சு. அப்புறம் அதுல இருந்து நான் மீண்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஃபிளெஜ்டா இதுல இறங்கி அவர் இருக்கும்போது பட்டிமன்றங்கள்ல பேசுறது, ஆன்மீக சொற்பொழிவு, மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படிதான் ஸ்பீக்கரா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் NLP படிக்க ஆரம்பிச்சேன். NLP படிச்சு அதுக்கப்புறம் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாஸ்டர் ட்ரைனிங் நிறைய படிக்க ஆரம்பிச்சு, நிறைய சோசியல் ஒர்க் ஃபுல் ஃபிளெஜ்டா ரோட்டரியில நிறைய கிராமங்களை அடாப்ட் பண்ணி அந்த கிராமத்துக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுத்தோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். நிறைய ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி சோசியல் ஒர்க்ல இறங்கினேன். என்ன மாதிரி உள்ள பெண்கள் வந்து அந்த வயசுல ஆசைப்படுவாங்க பட்டு உடுத்துக்கிறதுக்கு, பொட்டு வச்சுக்கிறதுக்கு, பூ வச்சுக்கிறதுக்கு. அவங்கள நிறைய பேருக்கு நான் திருப்பி வச்சு விட்டேன். எதுக்கு நம்ம வச்சுக்காம போகணும்? அந்த ஏக்கத்தோட இருக்கும் போதுதான் விதவை பெண்கள் நேர்ல வரும்போது யாரும் குறுக்க போக விட மாட்டாங்க. கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளதான் போகுது. ஒரு விதவை பெண்ணை கண்டா விட மாட்டாங்க. ஏன்னா இயற்கையாவே என்னன்னா அந்த பெண் வந்து ஒரு மனசுக்குள்ளார ஒரு ஏக்கத்தோடு இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பட்டு சாரி விரும்பின நிறைய பூ வச்சுக்கிறோம், பொட்டு வச்சுக்கிறோம். எல்லாம் ஆசைப்பட்டதை உடனே ஸ்டாப் பண்ணும்போது அந்த பெண்ணோட மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜினாலதான் நம்மள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் நம்ம அப்படி இருக்கணும்? நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணனா சரி எல்லாம் எடுக்கலாம். நம்ம அப்படி பண்ணல. இயற்கை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுது அவரை. அப்ப அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே நம்ம பொட்டு வச்சிருக்கோம், பூ வச்சிருக்கோம். எதுக்கு எடுக்கணும்? அப்புறம் நிறைய பெண்கள் அழுதாங்க. ஐயோ எனக்கு இதெல்லாம் வைக்கணும் ஆசை கணா எல்லாம் நம்மள வந்து சொசைட்டில என்ன மத்தவங்க நினைக்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது.
இல்ல இது நமக்கு தேவை, இதுதான் நமக்கு ஒரு சேஃப்டிய கொடுக்கும். மத்த ஆண்கள் நம்ம கூட பேசும்போது முன்னாடி எப்படி நம்மள பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது பின்னாடி ஹஸ்பண்ட் இல்லைங்கிறது தெரியாது. சோ இது ஒரு சேஃப்டி நமக்கு சமுதாயத்துல பழகுறதுக்கு. as well as மத்தவங்க எது வேணா சொல்லலாம். நம்ம ஆனா டிசிப்ளின் லைன்ல இருந்து நம்ம விலகக்கூடாது. நமக்கு தெரியும் எது எந்த பேச்சு லிமிட்ட தாண்டுது, எந்த செயல் லிமிட்ட தாண்டுது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம இதோட டிராவல் பண்ணா நல்லா இருக்கும். அதுலதான் நான் சொல்றேன், பெண்கள் வந்து துணிஞ்சு நிக்கணும். யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டுவாங்க, அது யார் கட்டுவாங்க யார் கட்டுவாங்கன்னு பாக்குறதை விட எந்த இடத்துலயும் நம்ம துணிஞ்சு நம்ம டிசிப்ளின் லைன்ல நின்னு நம்மள வெளிப்படுத்தினா நிச்சயமா நம்மளுடைய சக்தி எல்லா இடத்துலயும் பாராட்டப்படும். ஈவன் நிறைய தமிழ் மன்றங்கள்ல ஸ்டில்லும் என்ன விளக்கேத்த கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த ஆட்களுக்கு தெரியும், பெரியவங்க 70 வயசு 75 வயசு ஆனவங்க, அவங்களுக்கு தெரியும் அவர் இல்ல அப்படின்னு. ஆனாலும் என்னை வந்து விளக்கேத்துறதுக்கு கூப்பிடுவாங்க. நிறைய இந்து அமைப்புகள்ல இருந்து வந்து எங்க ஜேமேடு, அது ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூட், அங்க வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க குத்து விளக்கு ஏத்துறதுக்கு. இதெல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்த பெரிய வரம். அதுதான். Yes, dear. Hats off to you for sharing all of this, ma'am. ரொம்ப தைரியம் share பண்ணிருக்கீங்க. You have given courage to other people also, all other women out there. If you face a situation like this, here is a transformational person who's working on transforming lives in the right way. To live for yourself, to live for a good cause. நீங்க வந்துட்டு ஒரு நல்ல word, safety. இது all of that, it's a sign of safety also, that you are safe. Yeah, I really like it. Thank you for sharing that, ma'am. ரொம்ப நன்றி. Thank you for the courage that you have, that you shared that. We want all of you to be strong, to be brave, and to live a beautiful life and live a disciplined life. Yes, dear. Dear ma'am, இப்போ வந்துட்டு நீங்க பட்டு சாரி நீங்க சொன்னீங்க பட்டு. Your color, which is your favorite color? Pink. Pinkல light pink, dark pink, rani pink? Baby pink. Baby pink. Baby pink. Oh, sweet. That's really nice. Yes, dear. நீங்க வந்துட்டு when you were in school, ma'am, உங்களோட favorite subject? என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பிடிக்கும். கெமிஸ்ட்ரியும் பிடிக்கும். நிறைய ஈக்குவேஷன்ஸ் போட்டு அது இது பண்றது எல்லாமே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி மேத்ஸும் ஒர்க் அவுட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் தமிழ் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சுவாசம் தமிழா வச்சிருந்து நிறைய தமிழ் படிச்சோம், பேசணும். சுத்த தமிழ்ல பேசுறது ரொம்ப பிடிக்கும். தமிழ் தாயை புகழ்ந்து பேசுறது இதெல்லாம் நான் ரசிச்சு பண்ணுவேன். Yes, dear. Thank you, ma'am. Thank you so much for sharing. ரொம்ப நன்றி, ma'am. Dear ma'am, ஒரு நல்ல proverb or a quotation. Your favorite one. All power is within you. அதுதான். அத நீ சொல்ல 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 உனக்குள்ளார எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், நான் பரதநாட்டியம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொன்னா நம்புவீங்களா? உங்களுக்கு இந்த வயசுல பரதநாட்டியம் கிளாஸ்ல போய் நான் 5 years, more than 5 years நான் படிச்சுட்டு இருக்கிறேன். சரியா? ஏன் அப்படின்னா ஆல் பவர் இஸ் வித்தின் மீ. எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு இப்ப எதுக்கு பரதம்? எனக்கு சின்ன பிள்ளைல இருந்தே பரதம்னா ரொம்ப பிடிக்கும். அது படிக்கணும்னு சான்ஸ் கிடைக்கல. அப்பெல்லாம் என் பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் பேர குழந்தை வந்த பிறகு எனக்கு நல்ல ஒரு குரு கிடைச்சாங்க. அந்த அம்மா, நீ படிக்க ரெடினா நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. நீ படிக்க கூடியது உன்னோட கிளாஸ்மேட்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? யாரு? அவங்க எல்லாம் ஃப்ரம் எல்கேஜி டு 7th 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஐம் சோ ஹாப்பி. அவ்வளவுதான். அதனால என்ன படிச்சு போறது? சோ அவங்க கூட நான் படிக்கும் போது எனக்கு எங்க மேடம் தள்ளி போயிட்டாங்கன்னா எனக்கு அடவுகள் எல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லி கொடுக்கறது இந்த குட்டீஸ். அப்புறம் அந்த டான்ஸ் கிளாஸ்ல என்ன ஆண்டி எல்லாம் கூப்பிடக்கூடாது, அக்கா எல்லாம் கூப்பிடணும். சோ என்னோட பேரனையும் நான் கூட்டிட்டே போயிருவேன். பிகாஸ் அந்த 5 மணில இருந்து ராத்திரி வரைக்கும் அவனை பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. அவளுக்கு எப்போதும் மருமகளே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவனையும் கூட்டிகிட்டே டான்ஸ் கிளாஸ் போயிருவேன். சோ அவங்களுக்கும் உதவி செய்யற மாதிரி இருக்கும்.
அவனுக்கும் அது ஒரு லேர்னிங்கா இருக்கும், நிறைய பிள்ளைங்களோட பழகுறது எல்லாமே. சோ அந்த என் வயசுல உள்ளவங்க சொல்லுவாங்கல்ல, உனக்கு முட்டு வலிக்காதா, உனக்கு கை வலிக்காதா, தலை சுத்து எல்லாமே உண்டு, தலை சுத்தெல்லாம் உண்டு. ஆனா ஒவ்வொரு டான்ஸ் கிளாஸ் உள்ளார நான் என்டர் பண்ணும்போதும் நான் அது ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலா தான் நான் நினைப்பேன். சோ அந்த கால் வலி எனக்கு ஒண்ணும் எனக்கு தெரியாது. நான் பாட்டு என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் பண்றேன். எனக்கு பிடிச்ச ஒரு கலை, அதை நான் பண்றேன். இப்ப போய் நம்ம ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு ஒரு இதெல்லாம் கொடுக்க போறதும் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்குள்ளார இருக்கிற சிவம், அந்த தாண்டவம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம அனுபவிச்சு இப்ப செய்யறேன். அந்த குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, there is no ego, ஒண்ணுமே கிடையாது. மேடம் எல்லாம் சரி என்னை சுத்தி அந்த ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துக்குவாங்க, கனகாக்கா நம்ம விளையாடுவோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மிஸ்ஸுக்கு தெரியாம பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லும் போது நம்ம பேசிக்குவோம், நல்லா இருக்கும். எல்லாரும் என்ன வந்து அவங்க கிளாஸ்மேட்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. ஏன் நீ உன்னால முடியாதுன்னு மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு நீ ஆமா என்னால முடியாதுன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற? உனக்கு தெரியும் உன்னோட பவர் என்னன்னு, இல்ல உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதை நீ யூஸ் பண்ணி நீ நல்லா இருக்கலாம். Yes. My dream is also to learn Bharatanatyam. எனக்கு கூட சான்ஸ் கிடைக்கல மேம். I want to learn. Now I've seen you that you are into it. Maybe I too will also go into it. I really love to learn it. Yes. And it has beautiful, hand movements and, beautiful gestures that it's really very nice. And your body also will be good. Yes, that's really nice. My desire is incomplete. So looking at you, again, I have got that in my mind. I too should start up that. Yes, I too should get a chance. சீக்கிரமா போய் படிச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். Yes, dear. Definitely, ma'am. I will do that. And I will tell you again. I will call you and tell you, or maybe share it on Fab Talks. Yes, dear. Bharatanatyam is an important and beautiful classical dance of India, a beautiful one. And yes, we respect that. And if you would love to learn Bharatanatyam, you could, because I am too going to try it. Just like our celebrity today, she has shared her journey that she is learning Bharatanatyam now, and that is giving her inner soul satisfaction, the passion for that beautiful dance, and the passion to do something new, no matter what's your age. It's the passion that lies within you that you would like to learn more and teach others to, or learn from others too. It could be even the little ones. Yes, dear, that's really nice. Dear ma'am, now today night all I will be dreaming now, who am I going to connect with to teach me this beautiful dance, Bharatanatyam. Dear ma'am, till date, you have accomplished different things. Till date, which is the proudest accomplishment? Wow, this is the super achievement. In the achievement, enku kedichirukku, enku romba nalla feel agum. Right. என்னோட பர்சனல் லைஃப்ல என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, அவர் இல்லாம நான் கல்யாணம் பண்ணி வச்சது, அது ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தான் ரியலி. ஏன்னா எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க, சார் இருந்து எப்படி பண்ணுவாரோ அத மாதிரி நீ நல்லா பண்ணியிருந்த அப்படின்னு. அதுல வந்து ஒரு 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 விஷயத்த நான் சொல்றேன். அதுல லெட்டர் அடிக்கும் போது என் பையன் அவரோட நேம நான் அடிக்கல. ஏன்னா அதுல லேட்னு போட்டு அடிக்கிற அந்த லெட்டரை பாக்குறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. அது ஒரு நெகட்டிவ் இதை எனக்கு கொடுக்கும். அப்ப நான் சொன்னேன், நம்ம கல்யாண லெட்டர் கொடுக்கறது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்போம், தெரியாதவங்களுக்கு நம்ம லெட்டர் கொடுக்க மாட்டோம். ஏன் அதுல அவர் இல்லைன்னு நம்ம போடணும், எல்லாருக்கும் தெரியுதுங்க, விட்டுருவோம். அப்படியே அடிக்க என் பசங்க அதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. சம்மதிச்சு அந்த லெட்டர் அடிச்சோம். அதே நேரத்துல அவரோட படத்தை மேடையில வச்சு அந்த குழந்தைங்க பொண்ணும் அப்படியும் விளக்கு வச்சு அழைச்சிட்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து நான் சொல்லவே இல்லை அது எங்க வைக்கணும் அப்படின்னா. அன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். எல்லாரையும் இன்வைட் பண்ணதுல இருந்து அத்தனை வேலைகளையும் நம்ம செய்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் ரொம்ப. அந்த விளக்கு கொண்டு வந்து டாடியோட போட்டோ கிட்ட அப்படியே வச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. மேம் நீங்க அவங்க போட்டோ கொண்டு வச்சு அதுல விளக்கெல்லாம் வச்சு, அப்ப கடவுள் தான் என்ன அப்படி நடக்கிறதுக்கு பிள்ளைங்களை கைட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த லெட்டர் அடிச்சிருந்தது கூட யாருமே என்ன வந்து சொல்ல வித்தியாசமா இருந்தது. உன் பேர் மட்டும் போட்டு அடிச்சிருந்தேன். அது வந்து தலக்கணமோ அப்படிலாம் இல்ல. அது அவங்க புரிஞ்சவங்க யாருமே என்ன
சத்தம் போடல. நல்லா நடத்துனீங்க. கிராண்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இன்னைக்கும் சொல்லுவாங்க, அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது. கல்யாணம் ஆகி 6, 7 வருஷம் இருக்கும் பெரியவனுக்கு. அத பத்தி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்தேன். அம்மாவா என்னுடைய கடமையை ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, நீ வந்து நான் போயிட்டேங்கிறதுக்காக நீ வந்து உன் கடமையை நீ செய்யாம இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமைய ஒருத்தர் இருந்தும் நல்லா செய்யணுமா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அத நான் முடிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட கெரியர்ல நான் வந்து NLP படிக்கும் போதெல்லாம் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணவங்க நிறைய உண்டு. இந்த அம்மா எதுக்கு இப்போ இந்த வயசுல NLP படிச்சு என்ன சாதிக்க போறாங்க அப்படின்னு. அதே மாதிரி JCIங்கிற அமைப்புல ட்ரெய்னர் லேடர் உண்டு. JCIல ஜூனியர் சாம்பியன் இன்டர்நேஷனல். அது பண்ணும்போது கூட அதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த ட்ரைனிங் லேடர்ல ஒரு 4th லெவல் இப்ப நான் இருக்கேன். ஜோன் ட்ரெய்னர். அந்த ஒர்க் ஷாப் முடிச்சிட்டேன். அந்த ஒர்க் ஷாப் போகும்போதெல்லாம் விடிய விடிய கிளாஸ் நடக்கும். நம்ம பேசுறதுதான், ட்ரெய்னர் தானே. அவங்க அப்பப்ப நமக்கு டாபிக் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நம்ம டெலிவர் பண்ணணும். நான் வந்து ஒரு ஸ்பீக்கர் மோட்லயே தான் இருந்தேன். என்னோட 3rd லேடர் வர்ற வரைக்கும். அந்த லேடர்ல ப்ரீ ஜோன்லாம் நான் ஒரு ஸ்பீக்கர் தான். ஏன்னா நான் அழகா தமிழ் உச்சரிக்கிறது தான் ஸ்பீக்கரோட வேலை. நம்மள நல்லா பேசினாங்கன்னு சொல்லணும். ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்கறது தான் ஒரு ட்ரெய்னர். அப்பெல்லாம் என்ன ரொம்ப அடி வாங்கி இருக்கிறேன் நான். நீங்க இன்னும் ஸ்பீக்கர் மோடுல இருக்கிறீங்க, வாங்க வெளியா, வாங்க வெளியா. நமக்கு சொல்லி கொடுக்குற குரு வந்து நம்மளோட சின்ன பசங்க தான். ஆனா அவங்க நம்மள நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் என்னோட வாழ்க்கையில மென்டார் தான். என்னம்மா நீங்க, நான் 12 o'clock கிளாஸ் நடக்கும்போது ஐ ஃபீல் சோ டயர்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. டயர்டா ஃபீல் பண்ணா நீங்க ஏன் இந்த ஒர்க் ஷாப் வந்தீங்க? யூ ஆர் கோயிங் டு பி a நேஷனல் ட்ரெய்னர் அப்படின்னு இருக்கும்போது நீ டயர்டா ஃபீல் பண்ண கூடாது. அப்படி அப்படி நீ டயர்டா ஃபீல் பண்ணிட்டா நீ உன் வயசுல உள்ள லேடிஸ் கூட வீட்டுல இருக்கலாமே. ஆர்டிபிஷியல் எனர்ஜி நீ உள்ள கொண்டு வந்து நைட் 12 o'clock உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் நேஷனல் ட்ரெய்னர் அப்படின்னு பாருங்க. அது ஒரு எனர்ஜி. இந்த கிரிட்டிசை பண்ணி அப்ப போனப்பெல்லாம் நம்ம கூட உள்ளவங்க எல்லாரும் நம்மள நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இப்ப இந்த ஜோன் ட்ரெயினருக்குலாம் வந்து, ஆனா இன்னைக்கு நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம். நிறைய ஸ்கூல் காலேஜஸ்க்கு கூப்பிடுறாங்க. கனகம்மா வந்து கிளாஸ் நடத்தட்டும், செஷன் கொடுங்கம்மா, ஒர்க் ஷாப் கொடுங்கம்மா அப்படின்னு நம்மள கூப்பிட்டாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு போயிட்டே இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய எனர்ஜி. நம்ம அந்த லெவலை தாண்டி நம்ம வந்தோம் பாத்தீங்களா? அதுதான். Yes, dear. Hats off to you for that, for the courage and strength. That's really nice. Everybody should learn that, all the women out and men too should learn how to bounce back after every failure. Even if there is criticism, negative speech against us, overcome all of this because you know the goal, you know who you are. Yes, dear. Very nice. I like the way you put all of that. Yes, dear. Dear ma'am, உங்களுக்கு பெட்ஸ் பிடிக்கும் மாமா? பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, you like? Pets. பெட்டுனாலே என்னமா? பெட்டுனாலே ஐ திங்க் மை ஃப்ரெண்ட் இஸ் மை பெட். இல்ல பெட்டுனாலே ஃப்ரெண்ட்லி நேச்சர். இல்ல ஃப்ரெண்ட்லி நேச்சர் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கும். எங்க வீட்டுல டாக் இருக்கு. ஒரு டாக் ஜானு, ஜானகி ராமன் என்ற ஜானு. இன்னொரு டாக் வந்து டேனி. அது வந்து ராட்வீலர். ஒண்ணு பெருசு ராட்வீலர், சின்னது பாக்ஸர். அப்படி என் பசங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நாய் வளர்ப்பாங்க. அதனால நாய் வளர்த்துட்டு இருக்கிறோம் வீட்டுல. ஆனா நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு கிடைக்கிற லெஷர் டைம் ஒன்லி ரீடிங் அண்ட் இப்போ பேர குழந்தையோட விளையாடுறது. அது ஒரு தெய்வத்தோட விளையாடுற மாதிரி இல்ல, அது குழந்தை கூட விளையாடுறது. அதை நான் அனுபவிச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால பெட்ஸ் வந்து பிடிக்கும். எஸ் டியர் மேம், உங்களுக்கு how many languages? English, Tamil, Hindi வருமா மேம்? ஹிந்தி நான் படிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ. பிகாஸ் என் தங்கச்சி எல்லாருமே பாம்பேல இருக்காங்க. இப்போ ஆன்லைன்ல நான் படிச்சுட்டு இருக்கேன். சின்னதுலயே ப்ராஜெக்ட் எல்லாம் எழுதினேன், அது மறந்துருச்சு. ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் படிச்சுட்டு இருக்கேன். மந்த்லி 600 rupees பே பண்ணி ஆன்லைன்ல அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுவேன். அவங்க எனக்கு லெசன் அனுப்புவாங்க. வாய்ஸ் மெசேஜ் நான் அதை ரீட் பண்ணி அனுப்புவேன். நான் பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய. மலையாளம் பேச தெரியும். மலையாளம் பக்கத்துல இருக்கிறனால ரீட் பண்ண தெரியாது, பேச தெரியும். ஹிந்தி ரீட் பண்ணிடுவேன். ஹிந்தி எல்லாமே ரீட் பண்ணிடுவேன். மீனிங் தெரியாது. நிறைய வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியாது. Yes, dear.
That's really nice. Thank you, ma'am. Thank you. Dear ma'am, நம்ம இப்போ வந்துட்டு mental health, you're a psychologist, you're into counseling. So இப்போ வந்துட்டு all the people around us, lots of people, they are not ready to meet a psychologist. பயப்படுறாங்க. If you fall down, you get hurt. If you get burnt, you go to the hospital immediately. காய்ச்சல் வந்தா hospital போறோம். ஆனா இங்க இந்த நோய் they are not sharing it with the counselors. அவங்களே व्यसனப்பட்டுட்டு உள்ளதான் வச்சிட்டு இருக்காங்க. பயம், அவங்க வந்துட்டு கவுன்சிலர் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும் ஒரு பயம். போனாலும் what the society will say. So do you like to share something on that? Or is it like they are accepting it? What is your look on it? How is India today accepting this, or it needs to be accepted still? மென்டல் ஹெல்த் வந்து புரியுறது இல்ல. நிறைய பேருக்கு நம்ம மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னு புரியுறது இல்ல. அவங்க பேசுறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் சரியில்லை அப்படின்னு. நிறைய நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்பெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டோ இல்ல சைக்காட்ரிக் டாக்டரை பாக்குறதுக்கோ தே ஆர் நாட் ரெடி. இல்ல, குழந்தைங்க வளர்க்கும் போதே சில குழந்தைங்க அந்த வளர்ப்புல சில பிரச்சனைகள் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கவலை, நம்ம கம்பேரிசன் இருக்கும். இல்லைன்னா ஒரு குழந்தை பிறந்து இன்னொரு குழந்தை வரும்போது அண்ணனுக்கு இல்லாட்டா மூத்த குழந்தைக்கு ஒரு மனசுல ஒரு என்ன கவனிக்கல, என் மேல அன்பு இல்ல, என்ன கவனிச்சுக்கல அப்படிங்கிற ஒரு மனசுல அந்த எண்ணம் மட்டும் அது அப்படியே போய் படிஞ்சு சப்ளிமேஷன் ஆயிரும். அது எப்ப வெளிப்படும் அப்படின்னா, அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனை வெளிப்படுத்தும் போது, அவனோட அடலசன்ட் ஸ்டேஜை தாண்டி வரும்போது வெளிப்படுத்துவான். அப்பதான் தெரியும் அவனுக்கு அது அந்த லைஃப் பீரியட், அந்த யங்ஸ்டர்ஸா இருக்கும் போதே அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை நம்ம பேரண்ட்ஸ் சரியா கவனிக்கிறதே கிடையாது. அத மாதிரி சில குழந்தைங்க ADHD இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த குழந்தைங்கள அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. அவங்க அது சுட்டித்தனம் சொல்லிடுவாங்க. நிறைய ஆல்கோஹாலிக் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ADHD இருக்காங்க, பைப்போலார் இருக்காங்க. கோவம் வரும், இல்லைன்னா ஒண்ணு அழுதுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைப்பாங்க. ஈவன் டாக்டருக்கு படிக்கிற குழந்தை கூட அந்த பைப்போலார் இருந்திருக்கு. அது கடைசியா அவங்க வெளியில வந்து தெரியும் போது, படிக்கும் போது கூட அந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பேசி வரும்போது தெரியுது அந்த குழந்தைக்கு பைப்போலார். ஆமா, அதுக்கப்புறம் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அந்த மருந்துக்கு அந்த அடிக்ஷன் ஆயிடுறாவா. அப்ப அந்த குழந்தைய வளர்க்கும் போதே ரொம்ப கோவப்படுறா அப்படின்னா, அப்பவே ஏதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட இல்லாட்டா ஒரு கவுன்சிலிங் கொண்டு போய் கூட்டிட்டு போய் பேச வச்சிருக்கலாம். இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். அந்த அவேர்னஸ் இப்ப குறைவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் சில சமயத்துல. ஏன்னா நிறைய செல்போன் அடிக்ஷன்ல இருக்கும் பேரண்ட்ஸ், அஸ் வெல் அஸ் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ற இதுல நேச்சர்ல இருக்கிறனால இப்போ உள்ள பிள்ளைங்க கல்யாணம் ஆன புதுசுல அவங்க ஒர்க்கிங் இதுல இருக்கும்போது குழந்தை கையில செல்போன் கொடுத்துடுறாங்க, இல்லைன்னா டிவிய பார்க்க சொல்லிடுறாங்க. அந்த நிறைய என் ஃப்ரெண்ட்ஸோட பேர குழந்தைங்க பேசுறதுக்கு நேரம் ஆச்சு. அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுத்துதான் பேச வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு 4-5 பாட்டிமார் அந்த மாதிரி செய்திருக்காங்க அந்த குழந்தைங்களை. ஏன்னா அவங்க பிள்ளைங்க வந்து சரியா பாத்துக்கல. ஆனா ஃபீட் பண்றாங்க, நியூட்ரிஷன் கிடைக்கணும், ஃபீட் பண்றாங்க. அது செல்போனை பார்த்து கொடுத்து ஃபீட் பண்ணி விட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்படிதான் நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த மென்டல் ஹெல்த்த பத்தி அவேர்னஸ் நமக்கு இல்ல. அதுதான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அது வந்து எல்லாரையும் குறை சொல்லும். எல்லாரையும் குறை சொல்லிட்டு என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகல, என்ன கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்க மாட்டேங்குது. எப்போ மாமியார் ஆன பிறகும் பேசிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம கிட்ட வீட்டுல உள்ள உறவுகளை நம்ம பேசுவோம். அது சரியில்லை, இது சரியில்லை. அக்செப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னா மென்டல் ஹெல்த்த பத்தின அவேர்னஸ் இருக்கணும் கண்டிப்பா. Yes, dear. Thank you, ma'am. Thank you for that beautiful answer. Rumbo nandri, ma'am. Lots of love to you for sharing that beautiful answer. Yes, my dear friends, take care of your children and give them the best. Give them your time. Give importance to mental health. Yes, dear. Dear ma'am, உங்களுக்கு ஒரு மகாசக்தி, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகாசக்தி, if he gives you a great gift
வாட் இஸ் தட் யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும் மேம்? எப்படிப்பட்ட மகாசக்தி உங்களுக்கு வேணும்? எனக்குள்ளார இருக்கிற அந்த சிவம், அதை எனக்கு உணரணும். அந்த சக்தி கிடைச்சா போதும். அதுக்குதான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ மகான்கள், சித்தர்கள் அந்த லைன்ல எத்தனையோ வருஷமா உட்கார்ந்து தவம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த இது நமக்கு முடியல, நம்மளால முடியல. அப்படி உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது புத்து வளர்ற அளவுக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் தான் அந்த கடவுள் கேட்பாரா? நம்ம சொல்ற பக்தியில எனக்குள்ளார இருக்கிற அந்த சிவம், அந்த சக்தி, அந்த சோலுடைய டிவைன் எனர்ஜிய புரிஞ்சுக்கணும். அது எனக்கு தேவைன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாலே அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இல்ல? அந்த எனர்ஜியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். என்னை சுத்தி இருக்கிற சமுதாயம் அதுக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Yes, dear. Thank you, ma'am. Thank you for sharing. Very nice. A beautiful sharing. வரப்போற 50 வருஷத்துல எப்படிப்பட்ட சேஞ்சஸ் இருக்கும் மேம் இந்த உலகத்துல? இது நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணின இந்த கொஸ்டினுக்கு நினைக்கிறேன். அந்த சமுதாயம் உறவுகளை மதித்து இருக்கணும் இல்ல? நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளை மதிக்கணும், நேச்சரை மதிக்கணும். அப்படிப்பட்ட சமுதாயம் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம பாரத சமுதாயம் கண்டிப்பா அப்படி இருக்கும் இல்ல? பாரத சமுதாயம் வழி நடத்துறதுக்கு அதுக்கு மாதிரி நல்ல பியூட்டிஃபுல் சோல்ஸ் வந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்க மூலமா நமக்கு அந்த மாதிரி ஒரு சமுதாயம் மலரணும். Yes, dear. Yes, ma'am. Thank you, ma'am, for that beautiful answer. Thank you very much taking care of nature and giving respect and love for all the human beings around us. Dear ma'am, if you have a time machine, it's an imaginary question, okay? Okay. Imagine you have a time machine. You have to just click one of the button that will take you into the past. Palayakalam. It will take you there. Ange, you have to go, live somebody's life and come back. If it was like that, whose life you would love to relive and come back? யாருடைய வாழ்க்கையில போய் பார்த்துட்டு நான் வர்றதுக்கா? அவங்க லைஃப் கொஞ்ச நாள் live and come back. ஏன்னா நான் நிறைய ஸ்பிரிச்சுவலா தான் ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மாணிக்க வாசகர் ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி நான் நிறைய பேசி இருக்கிறேன். அவர் இறைவனோடு ஒன்று கலந்தவர். அந்த சோல் நடுவுல எந்த இதுவும் இல்ல. இன்டர்நேஷனல் லவ் வித் காட். என்ன பாஸ்டுக்கு போகணும்னா நான் மாணிக்க வாசகருடைய இதுதான் போகணும்னு ஆசைப்படுவேன். நான் சிவன் கோயிலுக்கு போகும் போதெல்லாம் தட்சிணாமூர்த்தி முன்னாடி நிற்கும் போதெல்லாம் மாணிக்க வாசகரை தான் நினைப்பேன். இந்த மார்கழி மாசம் முழுக்க திருப்பாவை திருவம்பாவை படிச்சுட்டே இருப்பேன். வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்ப மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை அதெல்லாம் படிக்கிறோம். மாணிக்க வாசகரை மனசுல நினைச்சு உருகி படிக்கிறோம். அப்ப அவரை எழுதின சிவபுராணம் எல்லாம் படிக்கும் போது நான் மாணிக்க வாசகர் எனக்குள்ள இருந்து சொல்ற மாதிரிதான் நான் நினைப்பேன். சோ அதுக்குதான் போகணும். மாணிக்க வாசகரா போய் பார்த்துட்டு வந்துடுவேன். நல்லா இருக்கும். Yes, dear ma'am. Yes, dear. Thanks, ma'am. ரொம்ப நன்றி ma'am for sharing. Thank you. Ma'am, மன்னிப்பு for giving others. Would you like to share something on that? How do you now see ma'am, உங்களுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, okay? And there are some people who will criticize பண்ணுவாங்க, ஹர்ட் பண்ணுவாங்க, நெகட்டிவா பேசுவாங்க. நீங்க அது எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. நீங்க இங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு நல்லா ஸ்பீக்கரா இருக்கீங்க. நீங்க வேற ஃபேமிலிஸ், you are making different families to stand up. So இப்போ நம்ம எல்லாம் ஹர்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டீங்களா? இல்லனா your hurt still inside or holding back something? Up to what level you want to speak on forgiveness? forgiveness தான் என்னோட கிளாஸ்ல நான் நிறைய சொல்லி கொடுப்பேன். அதனால அதை நான் உணர்வு பூர்வமா அனுபவிச்சுட்டு இருந்தா தான் நான் சொல்லி கொடுக்க முடியும். இல்ல இந்த ட்ரக் அடிக்ஷன் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே மன்னிக்கிற குணம் இருக்காது.
அதனாலதான் ஒரு ஈகோ, அவங்க ஒய்ஃப் அப்படி செய்துட்டா, என்னை ஏமாத்திட்டாங்க, என்ன பல லட்சங்களுக்கு என்ன இவங்க ஏமாத்திட்டாங்க, நான் கீழே விழுந்துட்டேன், பொருளாதார ரீதியா நான் கீழே விழுந்துட்டேன், என்னால மன்னிக்க முடியல அப்படிதான் நிறைய வந்து உட்கார்ந்து இருப்பாங்க நம்ம கிளாஸ்லயே. சோ அவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபர்கிவ்னஸ் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சும்மா வார்த்தையால சொல்லி கொடுத்தா அது ரீச் ஆகாது. நான் அதை டைஜஸ்ட் பண்ணி அனுபவிச்சு இருந்தாதான் நான் அதை தெளிவா பேச முடியும் அவங்களுக்கு. சோ எனக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். நம்மளும் மனுஷன் தானே, நமக்கும் மன்னிக்க முடியாத அளவுக்கு அவங்க பேசியிருப்பாங்க நம்ம கிட்ட. பி ஃபிராங்க், சில பேர் பேசுறதெல்லாம் நமக்கு ரொம்ப கோவத்தை உருவாக்கும். ஆனா நான் வந்து எனக்கு அந்த உறவுகள் வேணும். இல்ல, நம்ம வீட்டுல உள்ள உறவுகள்னா அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னா அதை மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்க கூட தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்துல. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அது செல்ஃபிஷா கூட இருக்கலாம். செல்ஃபிஷா கூட இருந்து மார்னிங் அஃபர்மேஷன்ஸ் சொல்லுவேன். அந்த சோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அந்த சோலுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள நான் வாழ்த்துவேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய எஃபெக்ட கொடுக்கும். அந்த சோல் நம்ம கிட்ட அதுக்கப்புறம் நல்லா பழகுவாங்க. நம்ம கூட பேசினது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அத நான் கண்கூட அனுபவிச்சிருக்கிறேன். சோ அதனால ஃபர்கிவ்னஸ் தேவை. கோபம் வரும், ஷார்ட் பீரியட்ல அந்த கோபத்துல இருந்து நம்ம வெளியில வந்துடணும். அந்த சோலுடைய நேச்சர் அப்படி. அவங்க அப்படி பேசிட்டாங்க, அப்படி செய்துட்டாங்க, நான் அப்படி இல்லைங்கிறத நீங்க நினைச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சு உங்களுடைய பிரேயர்ல அஃபர்மேஷன்ஸ் சென்டென்ஸ் வைங்க, எழுதுங்க. எனக்கு அவங்கள பிடிக்கும், அந்த நேமை எழுதுங்க. அந்த அவங்க என்கிட்ட அன்பா இருக்கிறாங்க, லைஃப் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல், தேங்க்ஸ் காட்னு எழுதுங்க, சொல்லுங்க. அது வந்து அது அந்த அந்த சோலை நம்ம கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. இதுதான் ரகசியம். Yes, dear. Thank you, ma'am, for all those positive affirmations which you have shared with us. And yes, forgive others and live a beautiful life. Yes, ma'am, you explained that very nicely. Ma'am, இப்போ வந்துட்டு ma'am ஒரு சின்ன section இருக்கு. It's called as the rapid fire round. Okay. We'll go with the rapid fire round. Would you like to answer any other question which I didn't touch upon? Would you like to share something more? Nothing. Any other question that I left out that you would like to share, which I didn't focus on? Nothing. Yes, dear. My dear friends, we've come to an end to the main round of the interview. And I've been learning a lot, how to be strong, how to face life, and how to give back, how to have a spiritual thought, not a single thought, how to have spiritual thoughts, how to be more spiritual at this age, and how to develop it at an early stage also. And, how to give back to people, and how people, once you light the lamp for others, they should light the lamp for the next person, pass on the good message to one and all. And pass on positivity to one and all. Have positive affirmations. We've learned all of that, how ma'am was so strong during all the difficult phases, but yet she emerged as a winner. And today she's here with us, strong, successful, and a lovable person. We'll get to know more about her likes and dislikes in this beautiful segment called as the rapid fire round. Ma'am, among all the 12 months, which is your favorite month? மார்கழி. தமிழ் மார்கழி மாதம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க மேம்? Is it March? December and January. December 15th it starts. From the January இப்போ வரைக்கும் அந்த மார்கழி மாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வருஷம் அந்த மார்கழி மாசம் rapid round, that should not be a long answer, isn't it? Okay. Yes, dear. That's really nice. Dear ma'am, number 7 days, Monday, Tuesday, Wednesday, Thursday, and all. Could you share that in Tamil? Monday க்கு என்ன சொல்லுவாங்க? Monday, Tuesday, Wednesday. Monday, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. Oh, great. That's really nice. Thank you for sharing. Thank you so much. That's nice. Now, I'd like to know, among all of these 7 days, which is your favorite day? Sunday. Sunday. Okay. Sunday is called in Tamil என்ன சொல்லுவாங்க மேம்? ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை. Okay, that's really nice. Yes.
I'm learning Tamil. I also know a bit, but still we need to learn more. You also, Tamil is a beautiful language, dear friends. You too could learn that and become perfect in that. Dear ma'am, உங்களோட favorite number? 6. 6. உங்களுக்கு இஷ்டம் இல்ல புழு, insect. I think I know the answer. Tail. Tail. Okay, is it the scorpion? Scorpion. Scorpion. Spider கூட இருக்குல்லமா? Spider இருக்கு. Spider and tail, both. Tail. Yes. The scorpion is also very dangerous and difficult. நீங்க close quartersல பாத்திருக்கீங்க மேம் இந்த tail? பாத்திருக்கேன். வீட்ல நிறைய பாத்திருக்கேன். Yes, dear. Dear ma'am, உங்களுக்கு காலிங் டெக்ஸ்டிங் எது ஈஸியா இருக்குமா? கால் பண்ணணும், பேசணும், இல்லனா டெக்ஸ்ட் போட்டாலும் சரி போகுமா? காலிங் தான். காலிங். ஓகே டியர். டெக்ஸ்டிங்ல பாக்குறதும் இல்ல, பண்றதுக்கும் லேட் ஆகும். எஸ் டியர். பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கணும். பார்த்தனா உடனே கால் பண்ணி பர்த்டே விஷஸ். only 1 minute அவ்வளவுதான் முடிச்சிடும். எஸ் டியர். உங்களோட பர்த் டேட் எப்போ இருக்கு மேம்? பர்த்டே அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி. 6th October. வருஷம் சொல்ல மாட்டேன். வேண்டாம். I don't want only the 6th October. ஆமா, 6th October. Yes, we will wish you on that day. Yes, dear. That's beautiful. உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா மேம்? டீ. டீ. உங்களோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்? புட்டு வித் மீன் குழம்பு. புட்டு வித் மீன் குழம்பு. Yeah, எனக்கு புட்டு தேங்காய் பால் and வெல்லம். Yes. Okay. வாழைப்பழம் எல்லாம் they will mix it, right? பயிறு பப்படம். அதுல புட்டு வித் மீன் குழம்புனா அது அடிச்சுக்க முடியாது எனக்கு. Okay, that's really nice. Yes, dear. Dear ma'am, நம்ம favorite season? Which season you like? Summer, winter, rainy season, மழைக்காலமா? டிசம்பர் மாசத்துல உள்ள வின்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த வெதர் வந்து நல்லா இருக்கும். அந்த எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜி அது நல்லா இருக்கும். குளிச்சு காலையில எந்திரிச்சு அதிகாலையில 4 மணிக்கு அந்த டைம் குளிக்கிறோம், ஒண்ணும் பண்ணாது. சோ அந்த வெதர் எனக்கு பிடிக்கும். Yes, dear. Dear ma'am, ஒரு நல்ல நாள் ஒரே ஒரு வார்த்தையில, in just one word, ஒரு நல்ல நாள், ஒரு perfect day உங்களுக்கு எப்படி இருக்குமா? What word would you put for a perfect day in your life? இன்னைக்கு எல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு என் லைஃப்ல. ஒரு வேர்ட்ல எப்படி சொல்ல முடியும்? ஒரு வார்த்தையில. Beautiful day. Yes. What is a beautiful day in one word? A beautiful day, a perfect day, a nice day, a fine day, just in one word. For example, it could be love, it could be peace. பேரானந்தம். பேரானந்தம். ஆனந்தம் பேரானந்தம் வந்து bliss. நம்ம mindfulness. That is the simple word, mindfulness. எதையுமே எந்த ஒர்க்கையுமே மைண்ட்ஃபுல்னஸ் ஓட செய்யறது, அதுதான் அந்த அந்த பேரானந்தம். இப்ப பேசிட்டு இருக்கிறோம், உணர்ந்து ரசிச்சு பேசிட்டு இருக்கிறோம். டீ குடிக்கும் போதும் அந்த டெக்ஸ்டர், அந்த டேஸ்ட் அனுபவிச்சு டீ குடிக்கிறோம். அதான் மைண்ட்ஃபுல்னஸ். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. That's really nice. Dear ma'am, நீங்க வந்துட்டு ரொம்ப மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க நம்ம we all are doing some work or the other, some help to the others. நீங்க வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா ஒரு ஸ்மைல் அவங்க ஃபேஸ் மேல? இப்போ வந்துட்டு ரொம்ப பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லம்மா, all of these நீங்க வந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, all of that. உங்க would you like to see a smile on their face or maybe expect a happiness in their eyes or something like that? Do you expect anything in return when you help somebody? Yes. அந்த ஹாப்பினஸ், அந்த சிரிப்பு, அவங்க நம்ம சென்டருக்கு திருப்பி வருவாங்க, சிரிச்சுட்டு நல்லா இருக்கேடான்னு கேட்டா நல்லா இருக்கேன் மேம். We love yourself. Yes ma'am அப்படிமா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான், இந்த சிரிப்பு வாழ்நாள் முழுக்க நான் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லுவேன். அதுதான்.
I really like this. That's very nice. Very true. Do you love yourself? Yes, I love myself. You should keep telling that all the time, and then things will be beautiful around you. Dear ma'am, you like the city, the village, or the town? என்னோட சிட்டி உங்களுக்கு எனக்கு எங்க பிடிக்கும் to stay? Where do you like to stay? stay in my home. That's in the city. எஸ் இந்த சிட்டி இது வந்து நம்ம வேற எங்க சுத்தி பார்த்தாலும் இந்த நாகர்கோவில் சிட்டி அது எனக்கு வீட்டுக்குள்ளார வரும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த சிட்டில வெளியில போனா ஒரே ரஷ் ஓட்டம். பாம்பேல எல்லாம் போனா பயங்கர ஓட்டம். ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஓடுவாங்க பாக்கணும். ஐயோ நம்மள தள்ளி விட்டுட்டு ஓடுவாங்க. நம்ம ரெடியா நிக்கணும் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எல்லாம். தெரியுமா நீ நின்னுக்கோ, நீனா இறங்கிருவேன்னு சொல்லுவாங்க. நம்மளையா இறக்கணும். இங்க அதெல்லாம் எந்த ரஷ்ஷும் கிடையாது. சொர்க்கம். நாகர்கோவில் வந்து ஒரு சொர்க்கம் தான். Oh, nice. That's really nice. Yes, dear. Dear ma'am, இப்போ வந்து you like railways, roadways, waterways, or airways? Traveling time. நீங்க வந்து கார் ஓட்டுறீங்களா? Yes. What do you like? You like the car, roadways, railways, airways, or waterways? எனக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல போறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் கார் போனா அது வேற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா பஸ்ல போகும்போது நிறைய பேரு நம்ம பார்க்கலாம். டிரைவர் எப்படி கார் ஓட்டுறாருன்னு நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் என்ன பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட இருக்கு, அவரு போன் பேசி போறதால அவரு ஃபாஸ்டா போறாரு, ரொம்ப ஸ்லோவா போறாரு, இதெல்லாம் நான் ரசிப்பேன். பஸ்ல ஏறி வர்றவங்க அவங்க பேசிக்கிறது, அவங்களோட ஹேர் ஸ்டைல் இதெல்லாமே நம்ம ரசிக்கிறது. சோ இப்பெல்லாம் நான் நிறைய இந்த ட்ரெயினிங்காக வெளியே இடங்களுக்கு போகும்போது பஸ் டிராவலிங் எனக்கு பிடிச்சு செய்வேன். ஈவன் கொடைக்கானல் ஒரு ஸ்கூலுக்கு நான் போறேன் ட்ரைனிங்கு. அப்ப நான் அந்த பப்ளிக் பஸ்ல நின்னு டிராவல் பண்ணியிருக்கிறேன் அந்த வழியுள்ள. இது வரைக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது. நம்ம வாட்டு கார்ல போவோம், இயற்கையை ரசிப்போம். ஆனா பஸ்ல நின்னு அந்த ஒரு மணி நேரம் அப்படியே மேல போயிருக்கிறேன். அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. Yes, dear. That's really nice. Ma'am, சாப்பாடு will come now. ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்குமா, இல்லைன்னா கேக்ஸ், இல்லைன்னா குலாப் ஜாம்? What's it? உங்களோட ஃபேவரட்? அந்த குலோப் ஜாமுன் இல்ல, இன்னொன்னு ரொம்ப ஐஸ்கிரீம் பிடிக்கும். இன்னொன்னு ஒயிட் கலர்ல டக்குன்னு அந்த பேர் வரமாட்டேங்குது. ஒயிட் கலர்ல ஒரு சுகர் சொல்யூஷன்ல போட்டு வச்சிருப்பாங்க. ரசகுல்லா. ரசகுல்லா ரசகுல்லா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரசகுல்லா ரெண்டு டைப். ஒன் இஸ் டார்க் கலர், ஒன் இஸ் ஒயிட் கலர். இல்ல ரசகுல்லா ஒயிட் கலர். தட் இஸ் சம்சம், ஐ திங்க். ஓகே. ரசகுல்லா குறுகி இருக்கும், ஐ திங்க் சோ. எஸ், ஒயிட் அப்படியே அது புளிச்சா அது அப்படியே உள்ள இருந்து சுகர் எசன்ஸ் வந்துரும் வெளியே. ரொம்ப பிடிக்கும் ரசகுல்லா. நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். Yes, dear. You're making my mouth water. 2 years. It's very tasty. Yes, dear. வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப கிடைக்கும் அங்க. இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் வெஸ்ட் பெங்கால். நம்ம நாகர்கோயில்ல கிடைக்குமா மேம்? கிடைக்கும். Yes, dear. That's nice. Dear ma'am, உங்களுக்கு சமையல் வருமா மேம்? நல்லா வரும். நல்லா பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் சொல்வார், அவர் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாரு. அவர் வந்து சாப்பாட்டு பிரியர். அவர் இருக்கிற காலம் வரைக்கும் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாரு. என்னோட 11 வயசு மூத்தவரு. அவருடைய சென்டென்ஸ் என்னன்னா, சாப்பிடுறதுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப என் பசங்களும் அப்படிதான் இருக்கிறானுங்க. நான் சொல்லுவேன், வாழ்றதுக்காக சாப்பிடுறோம்ப்பா, அதனால அதுக்கு நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா. அது அப்படி இல்ல. நான் காலையில ஆரம்பிச்சா நைட் 11:30 வரைக்கும் கிச்சன்ல தான் நிப்பேன். எஸ் டியர். உங்களோட ஃபேவரட் ரெசிபி மேம்? மீன் குழம்பு தான். மீன் குழம்பு. this one prawns you know prawns என்ன சொல்லுவாங்க மேம் தமிழ்ல? ரால் மீன். எஸ், அது ரொம்ப நல்ல டேஸ்டா தான் இருக்கும் இல்ல மேம்? ஆமா, அது ஃப்ரை பண்ணா நல்லா இருக்கும். ரால் தொக்கு வைக்கலாம், நல்லா இருக்கும். Yes dear, that's really nice. Dear ma'am, when you were in school, உங்களோட favorite teacher யாருமா?
Who did you love so much, or the teacher gave you a lot of attention and kindness? இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எனக்கு குரு. நான் எப்போதும் மேடைகள்ல சொல்லுவேன். தமிழ் டீச்சர் எல்லாம் அவ்வளவு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படியே அந்த தமிழ் பாடல்கள் எல்லாம் நல்லா விளக்கி கொடுக்கறது. அதோடு சேர்த்து லைஃப் வேல்யூ சிஸ்டத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எங்க சுவாலஜி டீச்சர், அவங்க ஜோதி டீச்சர், டார்லிங் டீச்சர், அவங்க எல்லாம் நினைச்சு பார்த்தா அவங்க எல்லாமே எனக்கு லைஃபோடைய வேல்யூ சிஸ்டத்தை அப்பப்ப சொல்லி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க. நான்லாம் பிளஸ்டு சைல்டு, அதுதான் சொல்லணும். 5 நிமிஷம் என்ன 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் பேச வைப்பாங்க. those who are interested in elocution வந்து 5 நிமிஷம் பேசணும். Yes, ma'am. Just a second, dear. My dear friends, there was a slight technical issue, so we are back again. Yes, ma'am. Ma'am, would you like to repeat your answer because I did not get that clear? There was a டீச்சர் வந்து கேட்டீங்க. எனக்கு ஸ்கூல் லைஃப்ல ஒவ்வொரு லைஃப்லயும் எனக்கு குரு அமைச்சிருக்கிறாங்க. ஸ்டில் நவ் ஐ அம் ஹேவிங் குரு. அந்த குரு தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மேடைகளிலையும் நான் வந்து என்னோட குருவை நான் மதிப்போட சொல்லுது உண்டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாக்குற தடை கற்கள் எல்லாத்தையுமே நான் படிக்கற்களாக மாற்றி வந்த வித்தையெல்லாம் இவங்கதான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நான் பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா எங்க ஜோதி டீச்சர் எல்லாம் ஸ்கூல்ல வந்து தமிழ் அவ்வளவு அழகா உச்சரிப்பாங்க. அழகா சொல்லி கொடுப்பாங்க. சிவ பத்தின பாடல்கள், குற்றால குறவஞ்சி, இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க. டேங்கப்பா, அவங்க எல்லாம் அவ்வளவு நல்லா டீச் பண்ணுவாங்க. சுவாலஜி டீச்சர், அவங்க டார்லிங் டீச்சர், அவங்க வந்து சுவாலஜி சொல்லி கொடுக்கும் போதே வேல்யூ சிஸ்டம், ஒரு பெண்ணுன்னா எப்படி இருக்கணும் நடத்துறது இப்ப முதல் ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அம்மாவா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்னொரு சயின்ஸ் டீச்சர் வந்து பேச வைப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு அவங்க கிளாஸ் முடியும் போது 5 நிமிஷம் பேச்சுல யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுவாங்க, ஒரு டாபிக் கொடுத்து. அப்படியெல்லாம் அந்த குரு வளர்த்து விட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மேடைகள்ல பேசிட்டு இருக்கிறோம். கிரேட். கடவுளுக்கு தான் அதெல்லாம் நன்றி சொல்லணும்ல. வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அதுதான் லைஃப் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். Yes, life is really beautiful, my dear friends. And today it is more beautiful with Kanaka ma'am with us, giving us the courage and strength to carry on this beautiful journey. Even though you feel that, you know, ups and downs in life, you have to face all of that, keep a smile on your face, and make life beautiful for yourself and others. Dear ma'am, are you an early riser or a night owl? Early riser. What time? What time? பிரம்ம முகூர்த்தம் 3:20க்குலாம் ஆட்டோமேட்டிக்கா நானே எந்திரிச்சுக்குவேன். 4க்குலாம் எந்திரிச்சு குடிச்சிட்டு சாமி கும்பிட உட்கார்ந்துருவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு எஃபெக்ட் உண்டு. சோ என்னோட ரீடிங், அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சமாவது ஒரு பக்கமாவது நான் ரீட் பண்ணணும். அது வந்து அன்னைக்கு ஃபுல்லா எனர்ஜியை கொடுக்கும். சோ மார்னிங் எந்திரிக்கிறது தான். Yes. Yes, ma'am. Dear ma'am, you like salty, sweet, spicy, or sour food? Sweet. Sweet. I think you might have enjoyed Pongal a lot. Shakra Pongal? Yeah. Yes. Yes, ma'am. Even I have a sweet tooth, meaning a good sweet tooth. That's really nice to know that. Dear ma'am, or பெரிய question, ma'am. இப்போ வந்துட்டு இந்த வாழ்க்கை இருக்குல்ல ma'am, இந்த life. காசு இல்லனா சந்தோஷம். What is life? Is it all about happiness or is it all about money? Happiness தான் வேணும். காசு வச்சிருக்கிற எத்தனையோ பேர் ஹாப்பியா இல்லையே. காசு இல்லாம ஒரு குடிசை வீட்டுல வாழ்ற தம்பதிகள் பாருங்க, ஹாப்பியா இருப்பாங்க. லாரி ஓட்டிட்டு போற டிரைவர் தான் ஃபேமிலிய லாரியில உட்கார வச்சு தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்து தியேட்டருக்கு வெளியில லாரி நிறுத்திட்டு அந்த ஃபேமிலி இறங்கி வந்து அந்த ஃபேமிலி ஹாப்பியா,
ஜாகுவார் கார்ல மூணு உட்கார்ந்துட்டு போறது ஹாப்பியா? அதுதான் ஹாப்பி. சோ பைசால இல்ல ஹாப்பினஸ், உறவுகளை எப்படி நம்ம கொண்டு போறோம் அதுதான். எஸ் வெரி ட்ரூ, வெரி ட்ரூ மேம். மேம் நீங்க ஒண்டியா உக்காந்து இருக்கீங்க, அக்க பக்கத்துல யாருமே இல்ல, உங்க போன் கூட இல்ல, ஒரு புக்கு கூட இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரு சேர் இருக்கு, நீங்க உக்காந்து இருக்கீங்க. அப்போ என்ன என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்ல. So you're connected to your thoughts. Imagine you're connected to your thoughts. At that time, where do your thoughts take you? Past memories, future projects, or the present? பிரசன்ட்ல தான் இருப்பேன். இந்த கொஸ்டின்ல எனக்கு உங்க கூட புக் என்ன இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னு கேட்டிருந்தா புக் இருந்தா போதும். யாரும் இல்லாட்டாலும் புக்கு கூட நான் அந்த ஆத்தர் கூட வாழ்ந்துருவேன். அப்படியே வாசிச்சு அதுக்குள்ள இமோஸ் அந்த ஆயிடுவேன். புக்கு கூட எடுத்து, if I take out the book, ஏன்னா ஐ லவ் மை செல்ஃப். உள்ள ஒரு சிவம் ஒரு தாண்டவம் ஆடுது பாத்தீங்களா, அததான் ரசிப்பேன். நம்ம பாஸ்ட்ல நினைச்சு பிரயோஜனம் இல்லை, அழுதாலும் வராது. ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதோ தெரியாது. அட் பிரசன்ட் ஐ என்ஜாய் மை செல்ஃப். ஐ அக்செப்ட் த பாஸ்ட். என்னோட மைண்ட நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஃபியூச்சருக்கு. சோ ஐ பிரசன்ட்லி நான் எனக்குள்ளார உள்ள மெடிடேஷன்ல உட்கார்ந்துருப்பேன். அந்த உள்ள இருக்கிற சிவம் அது நிறைய தாண்டவத்தை கொடுக்கும். அது ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம், அதெல்லாம் அனுபவிச்சு அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணும் பிரசன்ட்ல. yes dear. We can't change the past, nor we should worry about the future. Just be connected with the present. Yes dear ma'am. Dear ma'am, உங்களுக்கு socializing பிடிக்குமா ma'am? இல்லனா spend time with me? Socializing 4 பேர்கிட்ட பேசணும், அவங்க ஃபங்க்ஷன்ஸ்ல போயிட்டு வரணும், இல்லனா நம்ம வீட்ல நம்ம தான் உட்காரணும், time pass with our own self. Which gives you more happiness? இது வந்து ரேபிட்ல டக்குன்னு ஒன் சென்டென்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட தனிமை நான் விரும்புறேன். அதுக்குதான் நான் என்ன நகர்ந்துகிட்டு இருக்கிறேன்னு நான் சொல்லலாம். விசுத்தி நிலை சொல்லுவாங்க. நம்ம தொண்டையில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் விசுத்தி நிலையில இருந்து நம்ம ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம இது விரும்பணும். நம்ம இதை வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு என்னமோ ஒண்ணு கொடுக்குறோம், நல்லதாக இருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம சோசியலைஸ் பண்ணிக்கணும், நம்மளை என்கேஜா வச்சுக்கணும். ஆனா இதையெல்லாம் தாண்டி கூடிய சீக்கிரமா நான் தனிமையை விரும்பி நான் இருக்கிற இடத்துக்கு ஒரு 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 வேணுங்கிறவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சத் சங்கம் வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு அந்த தனிமையை நோக்கி நம்ம சீக்கிரமாவே போக ஆரம்பிக்கணும். அது எப்போ தெரியல. அதுவும் கடவுளுடைய சித்தம். அப்படிதான். நான் பேசுறது கொஞ்சம் போர் அடிக்கலாம், ஆனா அதுதான் உங்களுக்கு உண்மை. உண்மை உண்மை நிலையை தான் நம்ம சொல்றோம். சோ இப்போ இது இந்த மாதிரி நம்மள கூப்பிடுறவங்க போடுறதுக்கும் அதை விரும்பி செய்யறதுக்கும் நல்ல மேக்கப் போட்டுட்டு போகிறது, ஆடை பாதி ஆள் பாதி, அது அதுல நம்பிக்கை. இனி அது தனிமையை நோக்கி அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த சிவம், அதை ரசிக்கும் போது தனிமை நமக்கு ரொம்ப பிடிக்கும். Yes dear ma'am. Dear ma'am, நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணீங்க, you are taking you have joined the Bharatanatyam class, you are enjoying learning from all the small kutis too, and of course from the trainer as well, the dance trainer or the dance guru, we should say that. Apart from dance, are you also interested in songs, part? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எங்க டான்ஸ் டீச்சர் என்ன படிக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்நாடிக் மியூசிக்க ரசிச்சு படிக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப ரசிப்பேன். அந்த நோட்ஸ் அந்த இதெல்லாம் நான் ரசிச்சுட்டு இருப்பேன். அதை படிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இன்னும் வரல. இந்த மியூசிக் வாசிக்கிறது, அந்த கல்யாண வீட்டுல எல்லாம் வாசிப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டு வருவேன். கொட்டு மேளம் அடிக்கிற லேடிஸ் இருக்கிறாங்க, கொட்டு அடிக்கிற நாதஸ்வரம் வாசிக்கிற லேடிஸ் இருக்கிறாங்க. கல்யாண வீட்டுல எல்லாம் பார்க்கும்போது அதையெல்லாம் நான் ரசிப்பேன். அவங்கள போய் அப்ரிஷியேட் பண்ணிட்டு வருவேன். அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ரசிச்சுட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எஸ் டியர் மேம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேம், நம்மளுக்கு ஒரு சின்ன பாட்டு, உங்களோட ஃபேவரட் பாட்டு பாடுறீங்களா?
பாடிப்போம் அவ்வளவுதானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாய்ஸ் எல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் எப்போதும் சொல்லுவேன் என்னன்னா, முன்னாடிலாம் என் கணவர் அங்க உள்ளவங்களுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்னா, என் கணவர் என்ன சத்தம் போடும்போது, அத நான் உள் வாங்கிக்க மாட்டேன். அவருக்கு வேற யார்கிட்ட போய் சத்தம் போடுவாரு? என்கிட்ட தான் சத்தம் போடணும். ஆனா அத நம்ம உள் வாங்கிட்டோம்னா, நம்மளே நம்மள ஹர்ட் பண்ணிக்கிறோம். அவர் பாட்டு சத்தம் போட்டுட்டு போறாரு. அப்ப நான் எனக்குள்ளார ஒரு பாட்டு பாடிப்பேன். எனக்கு பிடிச்ச பாட்ட நான் பாடிப்பேன்னு சொல்லுவேன். அது என்ன பாட்டு அப்டின்னா, "தீ எடுக்கையிலே என்னை பல நாளும் பார்த்த மச்சான்" அப்படின்னு ஒரு பாட்டு. "ஓடித்தான் வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா" அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத மனசுக்குள்ளார நான் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வரும். அப்ப அவங்களுக்கு அதிகமா கோபம் வரும். ஏன்னா நான் உன்னை சத்தம் போட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் அப்போ உனக்கு எப்படி ஸ்மைல் பண்ண முடியுதுன்னு. அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சிரும். இவன் நம்ம சொன்னா கேட்க மாட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட சத்தமே போட மாட்டாங்க. நான் இதை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பேன். இந்த பாட்டு செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவானை மீறி மோதுதம்மா பெண் போலே ஜாடை பேசுதம்மா அம்மம்மா. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப நான் ரசிப்பேன். அந்த பாட்டெல்லாம் முன்னால. அதே மாரி இன்னொன்னு ரோஜாவை தாலாட்டும் தென்றல்னு ஒரு பாட்டு வரும். ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் கண்கள் அந்த பாட்டு. அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கவிதைத்துவமா வரக்கூடிய பாட்டுகள் எல்லாம் அப்படியே மனசுல இருக்கும். இதெல்லாம் நான் டிரைவ் பண்ணும்போது தான் இப்பெல்லாம் கேட்கிறேன். சோ டிரைவ் பண்ணும்போது வேற எதுவுமே செய்யறது இல்ல. பாட்ட போட்டு விட்டுட்டு ரசிச்சு போவேன். லாங் டிரைவ் போவோம். 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் அப்படி ஜேர்னி எல்லாம் ஜம்முன்னு கேட்டு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஜாலியா இருக்கும். அது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் உட்கார்ந்துருப்பாங்க. மேக்சிமம் ஹோம் மேக்கர்ஸ் தான். அவங்கள கூட்டிட்டு தான் எல்லா ட்ரைனிங்க்கும் கூட்டிட்டு போயிருவேன். என் கூட இருந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பழைய நினைவுகள் எல்லாம் வரும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவா. ஜாலியா இருக்கும். Yes, dear. That's really very nice. I can imagine all of that. If I close my eyes, I could imagine all of that. Even if I open my eyes too, I could just create that visual picture in my mind, that imaginary picture. Very nice. Driving a car and having some music, having some, trusted friends around you. Yes, dear. Dear ma'am, உங்களுக்கு பீச் பிடிக்குமா இல்லைன்னா ஃபாரஸ்ட்? ஃபாரஸ்ட் வந்துட்டு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க மேம்? காடு 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 yes yes அடர்ந்த காடு இல்ல. yes காடு காடு or கடல், which one you like? பீச் சொல்ல முடியாது. ஏன்னா பீச் வாரத்துக்கு ஒரு நாள் பீச் போயிட்டே இருக்கிறோம். பீச் போறோம். கிரௌடட் பீப்புள் எல்லாருமே இருப்பாங்க. அதுல நம்ம நேச்சர் கடல் கிட்ட இருந்து கொஞ்சம் சக்தி கிடைக்குது. ஃபாரஸ்ட் போனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம டீப் ஃபாரஸ்ட் போகும்போது அந்த நேச்சர் நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லும். நான் அதை அனுபவிப்பேன். நிறைய டீப் ஃபாரஸ்டா இருக்கும். சில சமயம் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் நம்ம ஊர்ல நிறைய டீப் ஃபாரஸ்ட் எல்லாம் உண்டு. அந்த பக்கத்துல எல்லாம் போகும்போது ஃபால்ஸ்க்கு எல்லாம் போகும்போது அந்த நேச்சர் நம்ம கிட்ட என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க. அடர்ந்த மரங்கள். சோ அதையும் நான் நிறைய என்ஜாய் பண்ணுவேன். Yes, dear. That's really nice. Thank you very much, ma'am. Thank you so much. There's one more question, ma'am. உங்களுக்கு till today, the best gift that you've received till date? The best Gift. gift. You might have received many gifts, right? The best gift till today, which is the best gift that you've ever received? அது பொருளா எனக்கு சொல்ல முடியாது. டக்குனு மனசுல வந்தது என்ன அப்படின்னா, என்னுடைய திருமணம் வந்து சீர்திருத்த திருமணம் மாதிரிதான் நடந்தது. ஐயர் வச்சு தாலி கட்டுறதெல்லாம் இல்ல. சேர்ல உட்கார்ந்து ஹிந்துவா இருந்தாலும் சேர்ல உட்கார்ந்துதான் அவரு தாலி கட்டினது. எனக்கு ஒரு 15 வருஷம் 18 வருஷத்துக்கு அப்புறம் பழனி கோயில்ல இவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க சீஃப் என்ஜினியரா இருக்கிறாரு. சோ எங்களை அவங்க கோயிலுக்குள்ளார கூட்டிட்டு போறாங்க. நிறைய ரஷ் இருக்குது. அப்போ கூட்டிட்டு போறாங்க. அவர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. தங்க தேர் இருக்கிறது, போய் நிக்கிறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாரு.
டாடி அப்படி கம்பல் பண்ணி நாங்க கூட்டிட்டு போறோம். சேஃப் காட் எல்லாரும் நிக்கிறாங்க. அவருக்கு கோயிலுக்குள்ளேயே வரமாட்டாரு. அவரை அப்படியே கூட்டிட்டு போறோம். எல்லாருமே சேர்ந்து தேர் இழுக்க வச்சிடுறாங்க. அவங்களும் நிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கூட்டிட்டு போய் சாமி சன்னிதானத்துக்கு முன்னால போய் நிக்க வச்சு கையில மாலை கொடுத்து மாத்த வச்சாங்க. எனக்கு ரொம்ப முருகரை ரொம்ப பிடிக்கும். அந்த மாலை மாத்துனது பாத்தீங்களா, கடவுள் எப்படி நம்மள கொண்டு வந்துட்டாரு பாத்தீங்களா? அவருக்கு இன்னைக்குதான் நான் திருமணம் ஆன மாதிரி நான் நினைக்கிறேன் பா அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. அது எனக்கு பெரிய கிஃப்ட். அந்த அண்ணா எனக்கு ஏற்பாடு பண்ணி தந்தது என நான் நினைக்கவே இல்லை. இது ஒண்ணு எனக்கு போதும்பா. ஓ இப்பதான்ப்பா நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. அவரு எனக்கு போட, நான் அவருக்கு போட்ட அந்த முருகனுடைய சன்னிதானத்து அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். Yes, dear. Thank you, ma'am. Thank you for sharing that. It's very nice. It's a good feel also. It's very nice. Dear ma'am, இப்போ உங்ககிட்ட முன்னாடி ஒரு நல்ல புக், உங்களோட ஃபேவரட், உங்களுக்கு புக் பிடிக்கும், மியூசிக் கூட பிடிக்கும். முன்னாடி ஒரு நல்ல புக் ஒரு டேபிள் மேல ஒரு நைஸ் புக் அண்ட் மியூசிக் சிஸ்டம் ஒண்ணுதான் எடுக்கணும். என்ன எடுப்பீங்க? புக். ஓகே. எஸ் எஸ் மேம். உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் ஆசையா இருக்குமா, இல்லைன்னா கிஃப்ட்ஸ் கிடைக்கும் ஆசையா மேம்? கிஃப்ட் கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். நான் கிஃப்ட் கொடுப்பேன். நிறைய கொடுத்திருக்கேன். நிறைய புக்ஸும் கொடுத்திருக்கேன். நிறைய பெரிய வீடுகளுக்கு எல்லாம் போகும்போது நிறைய புக்ஸ் தான் நான் கொடுப்பேன். கிஃப்ட் நான் கொடுத்தேன். ஆனா நான் கிஃப்ட் எதிர்பார்க்கிறதே இல்லை. என்னுடைய மேரேஜ் லைஃப்ல கூட நான் அவர்கிட்ட இருந்து கிஃப்ட் அப்படி எல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப பிள்ளைங்க என்னோட பிறந்த நாள்லாம் கொண்டாடுறாங்க. அப்பெல்லாம் நம்ம அப்படி இல்லை. அன்னைக்கெல்லாம் சின்ன ஒரு ஊடல் இருந்தா கூட பிறந்த நாள் அன்னைக்கு நான் புதுசு உடுத்துட்டு வெட்டிங் டே அன்னைக்கு புதுசு உடுத்துட்டு கோயிலுக்கு போறது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செய்துட்டே இருப்பேன். அந்த அன்பெல்லாம் ரொம்ப நல்ல அன்பு, ஆத்மார்த்தமான அன்பு. வெட்டிங் டேக்கு எனக்கு நீங்க கிஃப்ட் தரணும், என் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் தரணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறதே இல்லை. அதே மைண்ட் செட் தான் இப்போவும் நம்ம கொடுக்கிறோம். Yes, dear. Yes, ma'am. Sorry. Ma'am. Yes. Now this is the last question. இப்போ நீங்க வந்துட்டு நம்மளுக்கு 3 கிஃப்ட்ஸ் கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? ஓகே. ஸ்வீட். Thank you. நம்மளுக்கு வந்துட்டு மேம் 3 நல்ல வேர்ட்ஸ் கொடுக்கணும் மேம். 3 பாசிட்டிவ் வேர்ட்ஸ். நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் படிச்சாலுமே நம்மளுக்கு சக்தி வரணும். Apart from please, sorry and thank you, we request all our celebrities and guests to share 3 magical and powerful words to empower us, to make us focus on our lives. Yes, dear. நான் சொல்றதுதான், உன்னை உனக்கு பிடிக்கணும். லவ் யுவர்செல்ஃப். உன்னை உனக்கு பிடிச்சாலே நீ பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கணும், நீ செய்யறது உனக்கு பிடிச்சிருக்கும். என்ன எனக்கு பிடிக்கும் டெய்லி சொல்லு. அது உனக்கு சக்சஸ் பாதையை நோக்கி உனக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும். Yes, dear. That's lovely. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்றாங்கல்ல, அத எல்லா கிரிட்டிசிசத்தையும் நீ கன்ஸ்ட்ரக்டிவ் இதுல எடுத்துக்கோ. உன்னை பாக்குறவங்க சொல்லுவாங்க, என்னெல்லாம் பார்த்தப்போ இந்த அம்மாக்கு எல்லாம் டிரைவிங் சொல்லி கொடுத்து என்னப்பா செய்ய போறோம் போட்டுட்டே டிஎஸ்பி சொன்னாரு. அவர் அதுக்கப்புறம் என்ன அம்மா வணக்கம்மான்னு சொல்லுவாரு. 90 வயசு. அவர் அவ்வளவு சொன்னார். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு சொல்லி கொடுத்த லேடி கிட்ட சொல்லுவேன், அம்மா நீ வந்து மத்தவங்களுக்கு 20 நாள் சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து 25 நாள் நீ சொல்லிக் கொடுக்க வேண்டி வரும், 30 நாள் சொல்லி. ஆனா 30வது நாள் கண்டிப்பா நான் வண்டி எடுத்து ஓட்டிடுவேன். சோ இவருக்கு முன்னால நான் ஓட்டி காட்டணும். அதனால அவருக்கு முன்னால நான் ஓட்டி காட்டுறேன். எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நீ பாசிட்டிவா எடுத்துக்கோ. பாக்குறவங்க பத்தி நீ கவலைப்படாத. அதுதான் நம்ம லைஃப்ல கொண்டு போய்கிட்டே இருக்கும். Yes, dear. Yes, dear. So, my dear friends, the big message here today on this platform being shared by Kanaka ma'am, Mrs. Kanaka Pratap ma'am, she has shared that love yourself. You should love yourself and then you will be a winner lifelong.
till the last moment, you should love yourself. And of course, as you love yourself, you should respect others and love others too. But first, give importance to yourself. Do not neglect yourself. Give importance to yourself, and the world becomes beautiful. Life is beautiful. Ma'am, I wouldn't want to let you go. I would like to keep talking and sharing more on the Fab Talks, but I know that I've taken a lot of your time. Thank you very much. I look forward to more interactions. Varnoninga Fab Talks, you should come to Fab Talks again, share many more experiences, because you are a hidden gem. Yes. There's lots of talent in you, lots of goodness in you. We'd love all the viewers to know more about our special celebrity and guests, get to know more about how to live this life. It's not easy for anybody. It's difficult, but yet we have great people who live it so beautifully, and they show the world that yes, when you love yourself and you love people around you, life is going to become easier with the ups and downs. Romba nandri, ma'am. Thank you. Thank you so much. Yes. Thanks to you too, ma'am. God bless you. And we thank the Almighty. We thank the Almighty for giving us this chance to connect with Kanaka ma'am, because she has that spiritual energy to lift up the people who are low, who are lost, who are unable to connect with their thoughts. And I'd like to really thank even Chidambaram sir for sharing his time and the contact of Mrs. Kanaka Pratap ma'am with us. Romba nandri to Chidambaram sir and to you too, ma'am. Thank you. Thank you. Thank you so much. Yes, dear. My dear friends, with this we come to an end to the International Fab Talks. If you like what we are doing, stay connected with us. Like, share, and subscribe to the International Fab Talk YouTube channel. And as well, give back, share these videos such that other people get to know about the beautiful messages passed on by our celebrities. Let others to hear. If you have heard it, spread it to somebody else who really require to listen to this powerful speech or the powerful sharings that they have given us. The difficult times they have overcome, they have won through all the difficulties. Let others also have the access to this beautiful sharing. That's all about Fab Talks. Stay safe. Thank you.